Okay, guys. Once again, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to everyone. இன்றைய செஷன் வந்து உங்களுக்கு எது ரிலேட்டடா வரப்போகுதுன்னு சொன்னால் கிளைமேட்டாலஜி காலநிலையியல் தொடர்பான விஷயங்கள் தான் நாங்க இன்றைக்கு செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இன்ஷால்லா நடக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ஷால்லா 3 ஹவர்ஸ்ல வந்து கவர் பண்றேன். அதே மாதிரி 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். அதே மாதிரி நாளைக்கு இன்ஷால்லா ஒரு 2 ஹவர்ஸ் கவர் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த கிளைமேட்டாலஜிக்குள்ள வர விஷயங்களை நான் உங்களுக்கு இன்ஷால்லா ஃபினிஷ் பண்றேன். ரைட், உங்களோட புயல் பாடத்துல பௌதிக புயலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான வந்து பாடப்பரப்பு தான் இந்த கிளைமேட்டாலஜி. எனக்கு பிடிச்ச பாடம். காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு என்ன கஷ்டமான பாடம் என்றபடியால எனக்கு இந்த பாடம் என்ன கொஞ்சம் பிடிச்சோம். ஸோ நான் உங்களுக்கு இதை ஈஸியஸ்ட் வேல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா பாருங்க கட்டாயம், சரியா? இல்லைங்களா guys? லிசன் பண்ணி தானேனா கிளாஸை வந்து ஃபுல்லா பார்த்து ஐடியாக்கள் எடுங்க. பேசுறதெல்லாம் கேக்குது எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கேக்குதா பேசுறது? ஓகே, சோ லிசன் கேர்ஃபுல்லி. ரைட், அப்ப இந்த காலநிலையியல் என்ற பாடப்பரப்புக்குள்ள நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா guys, முதலாவது உலக காலநிலை பார்ப்போம். சரியா? உலக காலநிலை, அதுல உங்களுக்கு வானிலை என்றாலும் சரி காலநிலை என்றாலும் சரி. இப்போ வானிலை காலநிலை அப்படின்னு சொல்லி தந்துருப்பாங்க அவனோட தலைப்புல, எப்படி போட்டாலும் சரி. ரெண்டாவது கெப்பன்ற காலநிலை பாகுபாடு. இப்போ உலக காலநிலைக்குள்ள வர ஒரு பகுதி தான் கெப்பனின் காலநிலை பாகுபாடு. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையின் காலநிலை. அதே மாதிரி நான்காவது விஷயம் வந்து காலநிலை மாற்றம். எல்லாம் பாருங்க வானிலை காலநிலையோட தான் தொடர்பட்டு வரும். என்ன தலைப்பு அப்படிதான். இதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்ஸா 1 2 3 3 யூனிட்ஸ் நீங்க வந்து உள்ள அடக்கப்பட்டியால 3. சரியா? அப்படி இல்லாம நான் தனியா பாக்குறேன்னு சொல்லிச்சனால பாக்கலாம். பர்சன்ட் பிரகாரம் நான் போட்டிருக்கிறோம் இங்க தான். சரியா? இங்க போட்டிருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. உலக காலநிலை கீழே உங்களுக்கு எப்பண்ட காலநிலை, அதுக்கு பிறகு இளங்கடக்கான ஓர்டருக்கு வந்து சிலபஸை போட்டிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு அந்த ஓர்டருக்கு என்ன செய்ய மாட்டேன், படிச்சு தர மாட்டேன். சம்திங் டிஃபரெண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு போக்குல தான் இன்றைக்கு செமினார் வந்து போகும் உங்களுக்கு. ஸோ செல்ற விஷயங்களை ஐடியா எடுத்துக்கிடுவோம். சரியா? நான் பிடிஎஃப் ஆல்ரெடி சென்னை இருந்த நான் உங்கள்கிட்ட குரூப்லயும் போட்டு தேவையான ஆக்கள் என்னிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு சில செமினார் முடிஞ்சதுக்கு பிறகு அனுப்பி விட்டுறேன். மத்தாக்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாக்கள் எடுத்து வச்சுக்கலுங்க. அப்படி இல்லாதாக்கள் என்ன நோட் பண்ணுங்க, நான் சொல்ற விஷயம் எல்லாத்தையும். சரியா? இதுல என்னென்ன விஷயம் பார்க்க போறோம்ன்றதை பாருங்க. உலக காலநிலை, இதுல முதலாவது படிப்போம் என்னென்றால் வானிலை என்றால் என்ன, காலநிலை என்றால் என்ன, வானிலையோட மூலக்கூறுகள் காணப்படுது, மூலகங்கள் அல்லது காலநிலையோட வந்து மூலகங்கள் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுல உங்களுக்கு மிக பிரதானமா வெப்பநிலை, படிய வீழ்ச்சி, ஈரப்பதன், வலி அமுக்கம், கட்புலனாம் தன்மை, முகில்கள் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான வானிலை மூலகங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. சோ அந்த விஷயம் நாங்க இங்க படிச்சுட்டு போவோம். சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ், காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 காரணிகள் வந்து போடப்பட்டிருக்கும் இந்த உலக காலநிலைக்குள்ள. அதே மாதிரி கோட்காற்று சுற்றோட்டம் அல்லது வளிமண்டல பொது சுற்றோட்டம் அப்படின்னு சொல்ற விஷயம். தட் மீன் உலகத்துல எங்கெங்க என்ன மாதிரியான காற்றுக்கள் வீசுது, காற்றுக்கள் போக்குகள், ரைட், அதுல திசைகள், அந்த காற்றுகளுக்கான பெயர்கள் என்ன, ரைட், உயரமுக்கம் என்றால் என்ன, தாளமுக்கம் என்றால் என்ன, ரைட், எங்க இருந்து எங்க காற்றுகள் தொழிற்படுது. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். அதே மாதிரிதான் உலக காலநிலைக்குள்ள வர விஷயம் தான் வந்து கெப்பனின் காலநிலை பாவாள். உலக காலநிலையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க என்றால் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ரைட், எப்படி பிரிச்சிருப்பாங்க? வெப்பநிலை, மழை வீழ்ச்சி அடிப்படையாக கொண்டு உலக காலநிலை பிரிச்சிருப்பாங்க. சோ அதைத்தான் நாங்க எங்கன்னா கெப்பண்ட காலநிலை பாவம்னு சொல்லி பார்ப்போம். தட் மீன் கெப்பன் என்பவர் வந்து காலநிலையை வந்து வகைப்படுத்தி இருக்கார். ரைட், அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க படிச்சுட்டு போவோம். உங்களோட சிலபஸுக்கு ABCDE 5 வகையான காலநிலை பாகுபாடுகள் இருந்தாலும் உங்களோட சிலபஸுக்கு போடப்பட்டிருக்கிறது வந்து காலநிலை மட்டும்தான். அப்ப அந்த காலநிலை மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணிட்டு போனா சரி. ரைட், அதே மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் காலநிலை. இதுக்குள்ள நாங்க வந்து ஒரு 5 விஷயம் படிப்போம். இலங்கைக்கு மலை வீழ்ச்சி கிடைக்க பெறுகின்ற வழிமுறைகள், இலங்கையின் காலநிலை வலயங்கள், இலங்கட காலநிலை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள், இலங்கட காலநிலையோட சிறப்பியல்புகள், இலங்கட வெப்பநிலை மலை வீழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட பரம்பல் எல்லாமே இங்க இலங்கட காலநிலைக்குள்ள வரும். isn't it? அதே மாதிரி காலநிலை மாற்றம் என்ற பாடப்பரப்புக்குள்ள ஒரு 4 விஷயம் படிப்பீங்க. காலநிலை மாற்றம் என்றால் என்ன, காலநிலை மாற்றத்துக்கு பொறுப்பான பௌதீக மானிட காரணிகள்,
காலநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, பௌதிக சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்ன, மாட சூழலுக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்பட போகுதுன்றது, அதே மாதிரி காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற பாதிப்புகளை நாங்க இழிவலவாக்குறதுக்கு மேற்கொள்ள நடவடிக்கைகள் என்னன்றது இங்க போடப்பட்டிருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து இந்த உலக காலநிலையில வருது இல்லையா, வானிலை என்ன காலநிலை என்னன்ற விஷயம் நீங்க பார்க்கலாம் சார். 2012, 16, 18ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கொஸ்டின் அப்படியே வரிசையில இருக்கும். 12, 14, 16, 18 ஒவ்வொரு 2 வருஷ கேப்லயும் எடுத்து வந்திருப்பாங்க காலநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இடையில என்ன 2 ஒரு 3 வருஷம் கூடி வரும். சோ நீங்க செக் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இதுல எப்படி கேள்வி வரும்னு சொன்னாங்க guys, 4 தலைப்பையும் டச் பண்ணி தான் கேள்வி எடுப்பாங்க. ஒரு டைப், ஒரு பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் என்னன்னா 4 யூனிட்ஸையும் கவர் பண்ணி எடுக்கிற மெத்தட் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2016ஆம் ஆண்டு பிசிக்கல் ஜியோகிரபியில, ரைட், பிசிக்கல் ஜியோகிரபியில ஃபர்ஸ்ட் கேள்வியை பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி வானிலை மற்றும் காலநிலை என்பதனால் கருதப்படுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திரும்ப கொஸ்டின் வந்து மாறும், கெப்பன்ற காலநிலைக்குள்ள மாறும், ஏஎஃப் காலநிலைக்குள்ள மாறும். திரும்ப காலநிலை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் கேட்பான். திரும்ப இளங்கட காலநிலைக்குள்ள கேட்பான். இளங்கட வருடாந்த பருவகால மழை வீழ்ச்சி பாங்குகளை விளக்க செல்வாங்க. எப்படி என்னென்றால் இதுல ஒரே 4 தலைப்பையும் டச் பண்ணி தான் எடுப்பாங்க. ஏனென்றால் எல்லாமே என்ன கைஸ், வானிலை மற்றும் காலநிலையோட தொடர்பான விஷயம் தானே. தியாஃபோ 4 தலைப்பு படிச்சா உங்களுக்கு எல்லாமே என்ன ஈஸியா இருக்கு. ஒரு தலைப்பு மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னு சம்டைம்ஸ் உலக காலநிலை மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னா சுக பண்ணலாம். உங்களுக்கு என்ன கேள்வி வருது, சுக பண்ணலாம். மிக்சிங்ல எடுத்தானா கஷ்டப்பட்டு போவீங்க. தனிப்பட்ட ரீதியா கொஸ்டின் எடுப்பாங்க. இப்ப தனிப்பட்ட ரீதியா எடுத்த கேள்வி காலநிலை மாற்றம். அதுல காலநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை இழிவலவாக்க மேற்கொள்ள நடவடிக்கைகள் என்றதெல்லாம் உங்களுக்கு இங்க வரும். சரியா, கிளியரா? சரிதானே காய்? அப்ப முதலாவது கேள்வி வார மெத்தட் என்ன செய்யணும், நாங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சோம். இல்லாத பட்சத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், எப்படி கேள்வி வரப்போகுது இதுல என்றது விளங்கும். அப்ப சுருக்கம் என்னென்றால், ஒன்றில் ஒரு தலைப்பு மட்டும் வேணா சம்டைம்ஸ் டார்கெட் பண்ணி எடுப்பான். அப்படி இல்லையா மோஸ்ட் ப்ராபப்லி 4 தலைப்பை டச் பண்ணி தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா, ரைட். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு இளங்கட காலநிலையில தான் படிப்போம். அதே போலதான் நான் உங்களுக்கு உலக காலநிலை விளங்கப்படுத்தி, கெப்பன்றை விளங்கப்படுத்தி, காலநிலை மாற்ற விளங்கப்படுத்து. ஆனா நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க என்றால், முதலாவது உலக காலநிலை படிச்சுட்டு தான் மத்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இப்ப நான் இளங்கட காலநிலையை விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் உங்களுக்கு இப்ப விளங்காது, நாளைக்கு இன்ஷால்லா விளங்கும். ஏன் நான் இளங்கட காலநிலையை ஃபெஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்த போறேன் என்றது கொஞ்ச நேரத்துல சரி என்ன நீங்க உணர்வீங்க. சம்டைம்ஸ் நாளைக்கு சரியான உங்களுக்கு விளங்கும். சரியா, ரைட். அப்ப தலைப்புக்குள்ள போவோம். இளங்கட காலநிலையை பிக் பண்றேன். இளங்கட காலநிலையை எடுக்கிறேன். தூரத்தை என்ன ஸ்கிப் பண்ணிட்டு முதலாவது இளங்கட காலநிலையை தூக்குறோம். இளங்கட காலநிலையை எடுக்க போறேன். இளங்கட காலநிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் காலநிலை இதுக்குள்ள உங்களுக்கு 4 விஷயம் வரும் மெயினா. 5 விஷயம் 4 விஷயம் மெயினா வரும். ஒன்னும் எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு அது என்னத்துக்குன்னு சொல்றேன். ஒன்று இளங்கட காலநிலை, அதாவது மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும் வழிமுறை. இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும் வழிமுறை. இது முதலாவது விஷயம் நான் படிப்போம். 2வது இலங்கையின் காலநிலை வலயங்கள். இலங்கையின் காலநிலை வலயங்கள். சரியா, வலயங்கள். இலங்கையின் காலநிலை வலயம். அதே மாதிரி இலங்கையோட காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள். இலங்கையின் காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள். அதே மாதிரி இலங்கட காலநிலையின் சிறப்பியல்புகள். அடுத்தது 5வது விஷயம் வெப்பநிலை, மலைவீழ்ச்சி பரம்பல். ரைட். இந்த விஷயங்களை நாங்க பார்த்தோம் என்று சரி சொன்னால் சரி. ஓகே, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இளங்கட காலநிலை என்ற பகுதி வந்து முடியும். ஸோ கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. சரிதானே, ரைட். 1 இலங்கைக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறை. காலநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயம் வருதுல கைஸ், எல்லாம் 3-5 தான் போகும். எப்படி போகும்?
3-5 சரியா? பாருங்க எப்படி போக போகணும் சரியா? சரி, பொதுவா நீங்க காலநிலையோட சம்பந்தப்பட்ட தலைப்பு எத்தனை பாக்குறீங்க? 3 தான் படிப்பீங்க. 3 உலக காலநிலை, இளங்கட காலநிலை, கெப்பண்ட காலநிலை. பாத்தீங்களா? விளங்குதா guys நான் பேசுறது? ஹலோ, நான் பேசுறது clear? அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப இளங்கட காலையில பிக் பண்ணி எடுப்போமே, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுமே 3-5 வாரத்தை. மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறை இலங்கைக்கு 3. எத்தனை வழிமுறை? 3. இலங்கையில காலநிலைய வளையங்கள் 5. இலங்கட காலநிலை கட்டுப்படுத்துற காரணிகள் 3. விலங்குதான் செல்வது சிறப்பியல் ஒரு 5. இப்படிதான் போகும். அது ஒரு 3-5 தான் போகும் தலைப்பு. எல்லா தலைப்பும் அப்படிதான் வரும். உலக காலநிலை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது வானிலை காலநிலை படிச்சுட்டு வானிலை மூலம் ஒரு 6 படிப்பீங்க சரியா? அதுல 5 தான் மெயின். 5 தான் மெயின். அதுல காலநிலை கட்டுப்படுத்துற காணி 5 படிப்பீங்க. பாத்தீங்களா? 3-5. அடுத்தது உலகத்துல தொழிற்படுற காற்றுக்கள், வளிமண்டல பொதிச்சுட்டம், அதுலயே 3 தான் படிப்பீங்க. திரும்ப கெப்பண்ட காலநிலை பாவாடு ஏ எடுத்து ஏல 3 படிப்பீங்க. ஏஎஃப், ஏஎம், ஏடபிள்யூ அப்படின்னு சொல்லி எல்லாம் 3 தான் வரும். சென்னது விளங்கிட்டா? சென்ன விஷயம் விளங்கிட்டா? இதான் நீங்க உள்ள மெத்தட். இந்த மெத்தட் எல்லாம் கெஸ் பண்ணி வைங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ரைட். அப்ப இலங்கைக்கு மலை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறை நாங்க பார்க்க போவோம். சோ இலங்கை படத்தை நான் உங்களுக்கு கீறி போடுறேன். நீங்க இலங்கை படம் கீறது விளங்குதா எல்லாருக்கும்? இலங்கை படம் கீறது விளங்குதா? ஸோ ப்ளீஸ் ஓகே ரைட். இப்ப பாருங்க, இதான் இலங்கை. இப்ப இலங்கட யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. எத்தனை மாவட்டம் சொன்ன? எத்தனை மாவட்டம் சொன்னா? அதை கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி கொழும்பு, கம்பஹா, கழுத்துற, காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்ட, அங்கால வந்து கண்டி, நுவரெலியா, மாத்தலை, ரத்தினபுரி, மொன்றாகலை, குருநாகல், புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ. ரைட். இப்படி சில மாவட்டங்கள். இப்ப நான் அந்த கோடு போட்டுருக்கீங்களா, அந்த லைன் ஒன்று போட்டுருக்கேன் பாருங்க. என்ன காரணத்துக்காண்டி போட்டிருக்கேன்டாங்க, இது வந்து வெட் ஜோன். வெட் ஜோன் அதாவது ஈரவல். இது வந்து ட்ரை ஜோன். என்ன ஜோன்? என்ன ஜோன்? ட்ரை ஜோன். உலர் வலய பிரதேசம், இது ஈரவலய பிரதேசம். இப்ப ஏன் இது ஈரவலய பிரதேசமா கருதப்படுது என்றால், இங்க கிடைக்கிற மழை வீழ்ச்சி கூட இங்க கிடைச்சிட வெப்பநிலையோட இங்க கிடைச்சிட வெப்பநிலை குறைய, இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி குறைய, வெப்பநிலை கூட. இதாலதான் இது என்ன உலர் வலய பிரதேசமா கருதப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்ப இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறைகள் 3 தானே. அந்த 3 நாங்க பார்ப்போம். இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கலுங்க. நான் 1-2 விளங்கப்படுத்துவேன். 3வது விஷயம் இருக்கு இல்லையா, இந்த காலநிலை கட்டுப்படுத்துற காரணிகள், அதுக்கான ஆன்சரை நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். யாருக்கு ஐடியா பிக்ஸ்ட் ஆகுதுன்னு பாப்போமா? யாரு ஃபுல்லா போக்கஸ்ல வந்து முழுமையா அவதானிச்சுட்டு இருக்கிறத பார்ப்போம். சரிதானே? ஓகே ஃபைன். இப்ப உங்களோட சிலபஸின் பிரகாரம் முதலாவது உங்களுக்கு தெரியும் காலநிலை கட்டுப்படுத்தின ராணிதான். உங்களோட கைட்ல பாருங்க. கொஞ்சம் சத்தம் போடாங்க, மியூட்ல வைங்க, மைக் ஆஃப்ல வைங்க. யார் ஒண்ணுல வச்சிருக்கிற கொஞ்சம் பாருங்க. ஹலோ, மைக் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம். யாரு காய்ஸ் அது கொஞ்சம் பாக்குறீங்களா? யாரு? ரைட். அப்ப இது உங்களுக்கு முதலாவதா போடப்பட்டிருக்கு காலநிலை கட்டுப்படுத்துகின்ற காரணி. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா போடப்பட்டிருக்கும் உங்களுக்கு இலங்கையோட காலநிலை வலயம். அதுக்கு அடுத்ததா தான் உங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறை, அடுத்த சிறப்பியல்பு, அடுத்த வெப்பநிலை மழை வீழ்ச்சி பரம்பல். இந்த 4 கேள்வியும் உங்களுக்கு பார்ட் 2க்கு வரும். மழை வீழ்ச்சி வெப்பநிலை பரம்பல் எம்சிக்யூல டச் பண்ணிட்டு போவாங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்டா, ஓர்டரை மாத்துறேன். ஏன் ஓர்டரை மாத்துறேன்டா, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நான் விளங்கும் ஏன் நான் வந்து ஓர்டரை மாத்தினேன் அப்படின்னு சொல்லி. சோ பேஸ்ட் ஆன் தட் நான் முதலாவது பார்க்க போறது இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுகின்ற வழிமுறை. இலங்கை ரைட்டா, நல்லா கேளுங்க. இங்க நான் 3வது கேள்விக்கிற விடையே இந்த 2க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலன்னா விளங்கப்படுத்தி முடிச்சிருவேன்.
கடைசி உங்கள்ட்ட தான் கேட்பேன், ரெடியா இருங்க. சரி, வாங்க இருக்குதுண்ணா கொஞ்சம் தெரியுங்க. ஓகே ரைட். அப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? ஓகே. அப்ப நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், மழை வீழ்ச்சி கிடைக்க பெற வழிமுறை. முதலாவது விஷயமா நல்லா கேளுங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போக்குள்ளே 3வது கேள்விக்குரிய ஆன்சர் எல்லாம் சொல்லிடுவேன். நான் உங்கள்ட்ட தான் கேட்பேன், ரெடியா இருந்தீங்கன்னா சரி. ரைட். அப்ப பாருங்க, இலங்கை ஒரு சிறிய தீவு தான். இலங்கை ஒரு சிறிய தீவு, ஒரு சின்ன நாடு தான். ஆனா அப்படி இருந்தாலும் இலங்கைக்கு பல்வேறு வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்க வருது. பல்வேறு வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்குது. இலங்கை சிறிய நாடா இருந்தாலும், ஒரு சிறிய தீவா இருந்தாலும் பல்வேறு வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்க வருது. அப்ப அந்த மழை வீழ்ச்சிகள் தான் என்னன்றதை நான் உங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்றேன். 1, முதலாவது பருவப்பெயர்ச்சி அல்லது பருவக்காற்று மழை வீழ்ச்சி. பருவக்காற்று மழை வீழ்ச்சி. 2வது மேற்காவுகை அல்லது 2வது நான் சூறாவளி போடுறேன்னா சூறாவளி மழை வீழ்ச்சி. 3வது மேற்காவுகை மழை வீழ்ச்சி. பருவப்பெயர்ச்சி மழை அல்லது பருவக்காற்று மழை அல்லது இங்கிலீஷ்ல மொன்சூன் அப்படின்னு சொல்ற அந்த பருவக்காற்றோட பருவப்பெயர்ச்சி மழை வீழ்ச்சி 2. ஒன்று வந்து வடகில் பருவக்காற்று, அடுத்தது தென்மேல். வடகில் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று. இலங்கை வடக்கு பகுதி இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. ஓகே. இந்த வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கிடைச்சிற மழை வீழ்ச்சி தான் வடகில் பருவக்காற்று. இந்த தெற்குக்கு மேற்குக்கும் கிடைச்சிற மழை வீழ்ச்சி தான் தென்மேல் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி கோல் பண்றோம். சரியா? அப்ப இலங்கை ஒரு சிறிய தீவா இருந்தாலும் இலங்கைக்கு 3 வழிமுறைகள்ல மிக பிரதானமா மழை வீழ்ச்சி பதிவாகுது. ஒன்று பருவக்காற்று மழை வீழ்ச்சி, அடுத்தது சூறாவளி மழை வீழ்ச்சி, அடுத்தது மேற்காவுகை மழை வீழ்ச்சி. இந்த 3 வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி பதிவாகும். ரைட். இந்த 3 மழை வீழ்ச்சி உங்கள்ட்ட கேட்பான். எப்படின்னா இலங்கையோட ஒரு மழை வீழ்ச்சி கேட்டாலும் சரி, 3 மழை வீழ்ச்சி கேட்டாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி என்ன நாங்க ஆன்சரை ரெடி பண்ணுவோம். ஓகே. அப்ப என்ன மழை வீழ்ச்சி கேட்டாலும் சரி, உங்களுக்கு மிக பிரதானமா ஒரு 3 விஷயம் மைண்ட்ல எழுதணும். ஆன்சர் எழுத போகல எத்தனை விஷயம்? 3 விஷயம் மைண்ட்ல எழுதணும். சரியா? 1, அந்த மழை வீழ்ச்சி கிடைச்சதுக்கான காரணம். அந்த மழை வீழ்ச்சி கிடைச்சதுக்கான காரணம். 2வது அந்த மழை வீழ்ச்சிக்குரிய காலம், எந்த கால பகுதியில மழை வீழ்ச்சி கிடைக்குது. 3வது அந்த மழை வீழ்ச்சி எந்தெந்த பிரதேசத்துக்கு மழை வீழ்ச்சியை வழங்க போகுது, கொடுக்க போகுது என்ற 3 விஷயங்களை டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பருவக்காற்று மழை வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? பருவக்காற்று மழை வீழ்ச்சி எந்த காலப்பகுதியில இலங்கைக்கு மழை வீழ்ச்சியை கொடுக்குது? பருவக்காற்று மழை வீழ்ச்சி எந்தெந்த பிரதேசங்களுக்கு மழை வீழ்ச்சியை கொடுக்க போகுது என்றதெல்லாம் இங்க பாயிண்ட் அவுட் ஆகணும். ஒவ்வொரு மழை வீழ்ச்சிக்கும் காரணம் இருக்கு, ஒவ்வொரு மழை வீழ்ச்சிக்கும் காலம் காணப்படுது, ஒவ்வொரு மழை வீழ்ச்சிக்குமான குறிப்பிட்ட சில பிரதேசங்களும் என்ன காணப்படுது. அந்த விஷயங்கள் என்னன்றதுதான் நாங்க தெளிவா விளங்கித்தான் இதுக்கு ஆன்சர் எழுதுறோம். அப்ப இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கிற வழிமுறையில ஒரு மிக பிரதானமான வழிமுறை தான் பருவப்பெயர்ச்சி மழை வீழ்ச்சி அல்லது பருவக்காற்று அல்லது இங்கிலீஷ்ல நாங்க மொன்சூன் அப்படின்றது. 2வது சூறாவளி மழை வீழ்ச்சி. 3வது மேற்காவுக்கு நான் உகைப்பு அப்படின்னு சொல்றேன். உகைப்பு மழை வீழ்ச்சி அப்படின்னு ஓகே ரைட். அப்ப அதன் அடிப்படையில பாருங்க காய்ஸ், இது மத்திய மலைநாடு. நான் போட்டிருந்த மத்திய மலைநாடு பிரதேசம். இலங்கட தரை அமைப்பை பாருங்க, இது கரையோர பிரதேசம். இந்த துண்டு இதெல்லாம் கரையோரம், அன்சமவெளி, இந்த துண்டு அன்சமவெளி. அதுக்கு அடுத்தது என்ன? மத்திய மலைநாடு. இப்படித்தான் இலங்கட தரை அமைப்பு இருக்கு. தட் மீன் கரையோர பிரதேசம் சாய்வு குறைவாகும், மேல போ தரை உயரம் என்ன செய்யணும்? அதிகரிச்சுட்டு போகும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா, இலங்கட வெப்பநிலை மழை வீழ்ச்சிட கோலங்கள், இலங்கட வெப்பநிலை மழை வீழ்ச்சிட பரம்பல் டிஃபரெண்ட் ஆகும். கரையோர பிரதேசங்களில் வெப்பம் அதிகமாகும், மேல போக படிப்படியா வெப்பநிலை என்ன செய்யணும்னா குறையும்.
அதுக்கேத்த மாதிரி திரும்ப என்ன நடக்கும்னு தெரிஞ்சுன்னா அமுக்கமும் என்ன செய்யுமா அப்படியே மாறப்போக்குள்ள அடுத்தடுத்த மாற்றங்கள் இடம்பெறும். சரியா? ஒவ்வொரு விதமான காலநிலையோட சம்பந்தப்பட்ட பரம்பல் அறிஞ்சலும் மாற்றங்கள் அறிஞ்சலும் ரைட்டா செல்வாக்கு அறிஞ்சலும் எல்லாத்துக்குமே இது ஒரு காரணமா இருக்கு. இலங்கை வந்து தரை அமைப்பு. இலங்கை வந்து இந்திய சமுத்திரத்துக்கு மத்தியில தான் அமைஞ்சு காணப்படுது. இந்திய சமுத்திரத்துக்கு மத்தியில அமைஞ்சு காணப்படுற ஒரு சிறிய தீவு இலங்கை. இலங்கையை சுத்தி என்ன கடல். இப்ப இலங்கையை சுத்தி கடல் அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு அதிக அளவான வெப்பநிலை என்ன செய்யும், நீராவியாக்க செயற்பாடுகள் கூட இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா இலங்கை மத்திய ஓட்டுக்கு அண்மையில காணப்படுது. மத்திய ஓட்டுக்கு அண்மையில இருக்கிறபடியால இலங்கைக்கு வந்து கிடைக்கப்பெற வெப்பநிலையோட தாக்கம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எங்க அந்த சமுத்திர பிரதேசங்களுக்கு கிடைக்கிற தாக்கம். அதுல இருந்து என்ன செய்யும், நீர் வந்து ஆவியாவி போற விதம் எல்லாம் கொஞ்சம் கூடி குறை மாறி மாறி இப்படியான சில காரணிகள் வந்து என்ன செய்யும் இலங்கையில வந்து இந்த மலை வீழ்ச்சிக்கும் காரணமாமே போகுது. அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப பருவக்காற்று மலை வீழ்ச்சி அறிஞ்சலும் மேற்காவை அறிஞ்சலும் சூறாவளி அறிஞ்சலும் அதுக்கு மிக பிரதானமா இந்த 3 விஷயத்த டச் தானே பண்ண போறோம். எப்படி டச் பண்றதை பாருங்க. முதலாவது பருவக்காற்று மலை வீழ்ச்சிக்கான காரணம். இந்த பருவக்காற்று மலை வீழ்ச்சிக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா ஒன்று ஐடி சீசன், அடுத்தது மலை தடை. ஐடி சீசன் சொல்லி தந்தால் உலகத்துல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வீசுற ஒரு காற்று தான் ஐடி சீசன். ஒரு தாளமுக்கம் கொண்ட ஒரு காற்று, ஒரு வறண்ட காற்று தான் ஐடி சீசன். இன்டர்ட்ரோபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதாவது ஐடி சீசன் இடை அயன ஒருங்கல் வலயம். அப்ப இலங்கையும் இடையான ஒருங்கல் வலயத்துல என்ன மாட்டுது, ஒரு டைம்ல என்ன டச் ஆகுது. இந்த இடையான ஒருங்கல் வலயத்துக்குள்ள இயல்பு என்னன்னு சொன்னால், தட் மீன் இந்த ஐடி செட்ட தாக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு டைம் இது வந்து இலங்கைக்கு வடக்கு பிரதேசத்தால போகும். இலங்கைல பொதுவா உலகத்துல இந்த வடக்கு பிரதேசத்தினோட போகும். இன்னொரு டைம்ல இலங்கைக்கு தெற்கு பிரதேசத்தால போகும். இலங்கைன்னா பொதுவா உலகத்துல எல்லாம். இப்ப உலகத்தோட போக்குள்ளனா என்ன நடக்க போனா இலங்கையும் அதுனா தாக்கம் செலுத்திட்டு போகும் ஐடி சீசன். இப்ப இதுல ஒரு இயல்பு என்னன்னு சொன்னால் காய்ஸ், இது தாளமுக்கம் நிலை கொண்ட காற்று தானே. எப்பவுமே காற்றுக்கு ஒரு இயல்பு காணப்படும். என்னன்னு சொன்னால் உயரமுக்கத்துல இருந்தா தாளமுக்கத்தை நோக்கி என்ன செய்யும், காற்று வீசும். அப்ப ஐடி சீசன் நகர்ச்சி அடைகிற சந்தர்ப்பத்தில் அங்கால என்ன தாளமுக்கம் காணப்படும், இங்கால பக்கம் உயரமுக்கம் காணப்படும் மத்த சைட். அப்ப இங்க உயரமுக்கத்தில் உள்ள காற்று என்ன செய்யும்னா தாளமுக்கத்தை நோக்கிய காற்றுக்கு விரைந்து போகும். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன், பெருசா ஒண்ணு யோசிச்ச தேவையில்ல. ஐடி செட்டை நான் உங்களுக்கு இன்ஷால்லா நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு சொல்லி. இப்ப நீங்க விளங்க வேண்டிய விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐடி செட் வடக்கு நோக்கி நகர்ச்சி அடைந்தால் அது தென்மேல் பருவ காற்று மலை வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். தெற்கு நோக்கி நகர்ச்சி அடைந்தால் வடகில் பருவ காற்று மலை வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். இப்ப ஐடி செட் அந்த வளையத்துக்குள்ள இலங்கை அமைவு பெறல அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு வடகில் பருவ காற்றும் இல்லை, தென்மேல் பருவ காற்றும் இல்லை. ஏன்னா இலங்கை வந்து மத்திய ஓட்டுக்கு அண்மையில அமைஞ்சிருக்கிறது. ஒரு அமைவிடம், அதோட அமைவிடம் இலங்கை வந்து மத்திய ஓட்டுக்கு அண்மையில அமைஞ்சு. இதே வந்து ஐடி செட் தாக்கம் வந்து வேறொரு இடத்துல என்ன அமையாது. மத்திய ஓட்டுக்கு அந்த 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 பிரதேசத்துக்குள்ள தாக்கம் செலுத்தும், இந்த கெப்புக்குள்ளால போகும். இப்படி இதுக்கிடையில தான் என்ன இலங்கை வந்து அமைவு பெற்று காணப்படுது. அதுல அமைவிடம் அவ்வளவுக்கு சிறப்பா வந்து அமைவிடப்படுத்தப்பட்டுருச்சு இலங்கை. அப்ப வடக்கினூடாக ஐடி செட் வந்து பயணிக்கிற சந்தர்ப்பத்துல தென்மேல் பருவக்காற்றும், தெற்கினூடாக பயணிக்கிற டைம்ல வந்து வடகில் பருவக்காற்று மழை வீழ்ச்சியும் என்ன செய்யும் இலங்கைக்கு பதிவாகும். இப்ப ஐடி செட் நகர்வுக்குள்ள இலங்கை இல்ல அப்படின்னால் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்குமா? கிடைக்காது. எந்த மழை வீழ்ச்சி? பருவக்காற்று மழை வீழ்ச்சி கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்படியும் கிடைச்சாலும் சரியா இன்னொரு விஷயம் இருக்கு பாரு, மழைத்தடை. நடுவுல அதாவது இலங்கையோட நடுப்பகுதி மழைத்தடை. இத நாங்க செல்ற மழைத்தடை. அந்த மழைத்தடையில என்ன நடக்கும்னா காய்ஸ், இந்த தென்மேல் பருவக்காற்றினா கொண்டு செல்லப்படுற காற்று வலி இதுல இருந்து மோதி அங்க இருந்து எழுந்து குளிர்ச்சி அடைஞ்சு இங்கால பிரதேசத்துக்கு மட்டும் மழை வீழ்ச்சி கொடுக்கும். எங்கால வந்து மழை வீழ்ச்சியை கொடுக்குதோ அதை செல்ற நாங்க காற்று பக்கம்.
இப்ப இதுல மோதக்குள்ள இங்கால மட்டும்தான் மலை வீழ்ச்சி அடைஞ்சும் இங்கால மலை வீழ்ச்சி கிடையாது. அப்ப இது காற்று ஒதுக்கு பக்கம், காற்று ஒதுக்கு பக்கம், ஒதுக்கு பக்கம், ரைட். அப்ப பாருங்க, ஐடி செட்ட தாக்க மட்டும் இல்ல, மழை தடையும் இலங்கைக்குள்ள என்ன காணப்படணும். இலங்கைக்குள்ள காணப்படுறதாலதான் காற்று பக்கம் காற்று ஒதுக்கு பக்கம்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் வந்து செப்பரேட்டா வந்து தனித்தனியா பிரிவுக்குள்ளாவி இலங்கைக்கு மலை வீழ்ச்சி கிடையாது. இப்ப நான் அந்த மலையை தூக்கி எடுக்கிறேன்னு வைங்களேன், நடுப்பாதையினோட மத்திய மலை நாட்டு தூக்கி எடுத்தா வடகில் பருவக்காற்று மலை வீழ்ச்சி இங்க அளவைத்துடும், தென்மேல் பருவக்காற்று மலை வீழ்ச்சி அங்க அளவைத்துடும். இப்ப இலங்கைக்கு கடைசியா மலை வீழ்ச்சி கிடைச்சுன்னு பார்த்தா கிடையாது, அப்படியே குரோஸ்ல வைத்துடும். அப்ப இலங்கைக்கு இந்த பருவக்காற்று மலை வீழ்ச்சியான வடகில காணப்படலும் அடுத்தது தென்மேலா இருக்கலாம். ரெண்டுமே என்ன ரெண்டு காரணம் டிபெண்ட் ஆயிருக்கும். ஐடி செட் அடுத்தது மழை தரு. ஐடி செட் வடக்கு நோக்கி போனா தென்மேற் பருவக்காற்றும், தெற்கு நோக்கி போனா வடகில் பருவக்காற்று. அதே மாதிரி மத்திய மலைநாட்டு தாக்கம், இதனால காற்று பக்கம் காற்று ஒதுக்கு பக்கம் உருவாகித்தான் இலங்கைக்கு என்ன இந்த ரெண்டு வகையான மலை வீழ்ச்சியும் கிடைக்கும், வடகில் பருவக்காற்றும் தென்மேல் பருவக்காற்றும். சரியா? ஓகே. சோ பேஸ்ட் ஆன் தட் அடுத்த விஷயம் பாருங்க, காலம். அடுத்த விஷயம் காலம். ரெண்டாவது விஷயத்துல பார்க்கணும் நாங்க காரணம். ஓகே, இப்ப ரெண்டாவது காலம், வடகில் பருவக்காற்றுக்குரிய காலம். இப்ப உங்களோட சைட்டுக்கு இப்ப மழை கிடைச்சும், இன்னைக்கு கிடைச்ச மழை வீழ்ச்சி வேற எங்கட சைட்ல, உங்களோட சைட்டுக்கு மழை கிடைச்சும். இப்போ நான் செல்ல போறதை நல்லா லிசன் பண்ணிக்கலுங்க. இந்த வடகில் பருவக்காற்று மழை வீழ்ச்சி வந்து கிடைச்ச காலப்பகுதி வந்து இந்த இடத்துல நான் எழுதுறேன், டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி. இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி மே தொடக்கம் செப்டம்பர். இப்ப பாருங்க, இந்த கால டிஃபரன்ஸ் பாருங்க, அதாவது கால வேறுபாடுகளை பாருங்க. டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி தான் எங்களுக்கு வந்து மாறி காலம். இதுல சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பீப்புள் ஜாயின் ஆகிருக்கீங்க தானே, உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எப்ப மாறி காலம் மாறின்னு இல்ல, பொதுவா மழைக்காலம் வந்து எப்படி மே தொடக்கம் செப்டம்பரா தானே இருக்கும். ஆனா மே தொடக்கம் செப்டம்பர் எங்களுக்கு வறண்ட காலமா இருக்கு. எங்களுக்கு இப்ப வறண்ட காலமா இருக்கு. சம்டைம்ஸ் அடிக்கடி மழை கிடைச்சும் கொஞ்சம் மழைடுது, அங்கால உள்ள மழையை கொஞ்சம் கொண்டு வரப்படும். ஏன்னா இடையில என்ன இருந்துச்சு, மழை தடை, அது தடுத்து நிறுத்தி உங்களோட சைட்டுக்கு மட்டும்தான் மழை வீழ்ச்சியை தர, எங்கட சைட்டுக்கு மழை வீழ்ச்சி வராது. இப்ப கிட்டத்தட்ட இதுல ஜஸ்ட் வந்து பாருங்க 3 மாத மழை வீழ்ச்சி தான் கிடைச்சது, 3 மாதம். ஆனா இங்க பாருங்க எத்தனை மாதம், கிட்டத்தட்ட 5-6 மாத காலங்கள், மோஸ்ட் ப்ராபபிளி 5 months மழை வீழ்ச்சி கிடைச்சது. இப்ப மழை வீழ்ச்சி காலம் எந்த மழை வீழ்ச்சி கூட கிடைச்சது, தென்மேல் பருவக்காற்று மழை வீழ்ச்சி. அப்ப தென்மேல் பருவக்காற்று மழை வீழ்ச்சி இங்க கூடுதலா காணப்படுது என்றபடியால ரைட், இங்க தானே கூட கிடைக்குது. அதே மாதிரி இங்க உள்ள மாவட்டங்களுக்கு கிடைச்சிருன்றபடியால அதனாலதான் இது ஈர வலயமா கருதப்படுது. இங்க கிடைக்கிற மழை வீழ்ச்சி குறையத்தானே, அதனாலதான் இது உலர் வலயமா கருதப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? விளங்கிட்டா நான் சொன்ன விஷயம்? அப்ப அடுத்த விஷயம் பாருங்க, இந்த டிசம்பர் பிப்ரவரி அந்த 3 மாத கால மழை வீழ்ச்சியால பெரும்பாலும் என்ன இந்த பிரதேசத்துல மழை வீழ்ச்சி கிடையாது. குறிப்பா திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அனுராதபுரம் போன்ற மாவட்டங்கள், புலனறுவை போன்ற மாவட்டங்கள் தான் கூடுதல் மழை வீழ்ச்சி கிடைக்கும். மற்ற பிரதேசங்கள் கிடையாது, பெரிய அளவுல கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பிரதேசத்துல நிறைய மாவட்டங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா கிடைக்க போற மழை வீழ்ச்சியோட அளவு கூட தானே காய்ஸ், இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி கூட தானே. என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இங்க நிறைய மாவட்டங்கள் மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும், தென்மேல் பருவ காற்று மூலம். அதே மாதிரி வடகில் பருவ காற்று மூலம் இங்க குறைந்தளவான மாவட்டங்கள் தான் மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ள போகுது. அப்ப இந்த வடகில் தென்மேல் பருவக்காற்று மழை வீழ்ச்சிக்கான காரணங்கள் ஐடி சற்ற செல்வாக்கு, நகர்வு, அடுத்த வந்து மழை தடை. 2 வேறுபட்ட காலப்பகுதியில மழை வீழ்ச்சி வழங்க போது வடகில் பருவக்காற்று டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி, தென்மேல் பருவக்காற்று மே தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த வடகில் பருவக்காற்று மூலம் இலங்கட வடக்கு கிழக்கு பிரதேசம், வடகிழக்கு பிரதேசங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள், குறிப்பா திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, புலனறுவை, அன்றாபுரம், புலனறுவை, இந்த மாவட்டங்கள் தான் அதிக அளவான மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். அதுதான் பிரதேசம். இங்க பாத்தீங்கன்னா இதை நான் சொல்ற தென்மேற்கு கரையோர பிரதேச மாவட்டங்கள், இதை நான் சொல்ற மேற்கு மலைச்சாவு பிரதேசம், இது கிழக்கு மலைச்சாவு, இது மேற்கு மலைச்சாவு. இங்க பாத்தீங்கன்னா கொழும்பு, கம்பஹா, களுத்துர்காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா, பதுள, கேகால, ரத்னபுரி, மாத்தலை, இந்த மாவட்டங்கள் அதிக அளவான மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் தென்மேல் பருவக்காற்று மூலம். ஓகே, மேற்கு மலைச்சாவுக்கு உட்பட்ட பிரதேசங்கள் மற்றும்
தென்மேற்கு கரையோர பிரதேசங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள். இதுதான் அந்த பருவக்காற்று மழை வீழ்ச்சியோட விளக்கம். 2 மழை வீழ்ச்சிக்கு உரிய தெளிவு. அடுத்த மழை வீழ்ச்சி என்னன்னு சொன்னால் சூறாவளி மழை வீழ்ச்சி. இதுக்கான காரணம் ஒரு காரணம் தான், தாளமுக்கம். என்ன காரணம்? என்ன காரணம்? தாளமுக்கம் நிலை கொண்டால் அடுத்த ஆப்ஷன், அடுத்த விளைவு சூறாவளி தான். இது ஒரு பல்வகை இடராகவும் நீங்க கருதலாம். பல்வகை இடர் என்றால் ஒரு இடர் ஏற்பட்டதன் பிற்பாடு ஏற்படுற இடம். தாளமுக்கமே ஒரு இடர் தான், அதுக்கு பிற்பாடு சூறாவளி வரும், அதுக்கு பிற்பாடு மழை வீழ்ச்சி அதிகமா கிடைச்சி வெள்ளப்பெருக்கு வரும். அப்ப அடிக்கடி நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, வங்காள விரிகுடாவில் வந்து தாளமுக்கம் நிலை கொண்டு காணப்படுகின்றதால் இலங்கையின் கிழக்கு கரையோர பிரதேசங்களுக்கு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு என்ன செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அப்படின்னு செல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப சரி அவங்கள்ட்ட செல்லிருச்சானா கொழும்பு கடற்கரையோர பிரதேசத்தில் உள்ள பிரதேசத்துல வாழ்ற மக்கள் மீன்பிடிக்க போவாங்க, வங்காள விரிவுல தாளமுக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி செல்றதா காய்ஸ்? இல்ல காய்ஸ், இல்ல. இப்ப இலங்கைக்கு அண்மையில இருந்துச்சு வங்காள விரிகுடா, அதுல தாளமுக்கம் நிலை கொண்டால், தாளமுக்கமின் அங்க இமயமலையில உயரமுக்க காற்று இங்க தாளமுக்க நிலை கொண்ட பிரதேசம் நோக்கி வேகமா வரும். வார டைம்ல சுழல் கொண்ட காற்றுக்கள் தான் என்ன செய்யும்டா மேல இருந்து குளிர்ச்சி அடைஞ்சு ஒன்ஸ் அகைன் திரும்ப என்ன மழை வீழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும். எங்களுக்கு அந்த விளக்கமான இங்க தேவையில்லை. வங்காள விரிகுடால் ஏற்பட்டது தாளமுக்கம், அந்த தாளமுக்கத்தின் விளைவாகத்தான் சூறாவளி மழை வீழ்ச்சி தோற்றம் வருது. அதான் அதுக்கான காரணம். இப்ப இது எப்பவும் ஏற்படும் சொல்லி பார்த்தா கட்டாயம் எப்பவும் ஏற்படாது. அதுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் இடம்பெறும். அந்த டைம்ல மட்டும்தான் என்ன தாளமுக்கம் இடம்பெறும். சரியோ? அடுத்தது இந்த சூறாவளி மழை வீழ்ச்சிக்குரிய காலப்பகுதியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காய்ஸ் மிக பிரதானமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, கடைசி 2 மாதம், வருடத்துல கடைசி 2 மாதம். தட் மீன்ஸ் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில இந்த சூறாவளி மழை வீழ்ச்சி பதிவாகும். நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில சூறாவளி மழை வீழ்ச்சி பதிவாகும். அதே மாதிரி இந்த சூறாவளி மழை வீழ்ச்சியால இலங்கட வடகிழக்கு பிரதேசங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள் தான் அதிக அளவான மழை வீழ்ச்சி எடுக்கும். இங்க என்ன ஸ்பெஷல்னா குறுகிய நேரத்தில் அதிக அளவான மழை வீழ்ச்சி, அதிக அளவான சேதங்களையும் ஏற்படுது. இந்த மழை வீழ்ச்சி சூறாவளி மழை வீழ்ச்சியில ஸ்பெஷல் என்ன, இதுல ஷார்ட் பீரியட் உங்களுக்கு நிறைய மழை வீழ்ச்சியும் கிடைக்கும், அதே மாதிரி அதிக அளவான சேதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ள ஒரு மழை வீழ்ச்சி தான் சூறாவளி மழை வீழ்ச்சி. ஏன்னா வேகமான காற்றுகள் தானே காய்ஸ் வீசுற, அதனால அது தாக்கங்கள் கூடுதலா இடம்பெற்று சேதங்களும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மேற்கு மழை வீழ்ச்சி நான் செல்ல போறது தெளிவா விளங்கி வச்சுக்கிறேங்க. ஓகே தானே? ரைட். காலையில் திட்ட தெளிவான வானம், மதிய நேரத்தில் அதிக அளவு ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாடு, மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய கனத்த மழை வீழ்ச்சி பாட்டமா பொழியும், மீண்டும் இரவில் தெளிவான வானம். நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? பிளீஸ் திருப்ப சொல்றீங்களா சார்? 4 செஷன் வருவீங்க, காலையில, மதியம், மாலையில, இரவு. காலையில் திட்ட தெளிவான வானமா இருக்கும், பார்த்தா அவ்வளவு கிளீனா இருக்கும், வானம் அவ்வளவு கிளியரா இருக்கும். மதிய நேரத்துல அதிக அளவான வெப்பநிலை, ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாடு கடுமையா இருக்கும். எங்களுக்கு என்ன கடுமையா புழுக்கம் ஒண்ணு இருக்கும், அப்படி ஒரு தாக்கம், வெப்பம் கூட இருக்கும். நாங்க செல்லுவோம் இல்லையா, கடுமையா வெயிலா இருந்துச்சு, ரைட், மழை வரப்போகுதுன்னு நினைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி செல்றதானே நாங்கன்னா. இன்னைக்கு கிடைச்சது கூட என்ன மேற்காவ மழை வீழ்ச்சிதான் இங்க உள்ள ஆக்களுக்கு. உங்களுக்கு கிடைச்சது எனக்கு தெரியா, மழையா அங்க பாயிரா? அங்க மழையா? கொஞ்சம் பெஞ்சிச்சு சார் இப்ப. ஓகே. இப்ப இங்க காலையில திட்ட தெளிவான வானமா இருந்துச்சு, இன்னைக்கு மதிய நேரத்துல கடுமையான வெயில், ஆனா ஈவினிங் டைம்ல மழை. இந்த மழை விட்டுட்டு ஈவினிங் டைம்ல கடுமையான மழை பெய்யும், இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி, லைட்டா இடி மின்னல், பெருசல்ல, சம்டைம் உரமா இருக்கும். ஆனா இப்ப வெளியே போய் பார்த்தா மழை இல்லை. அப்ப திட்ட தெளிவான வானம் இருக்கவே இல்லை. இதுக்கு பேர் என்ன? காய்ஸ் மேற்காவு அல்லது உகைப்பு மழைன்னு சொல்லி கால் பண்ணுவோம். இப்ப இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதிக அளவான ஆவியாக்க ஆவியர்ப்பு செயற்பாடு. ஒவ்வொரு மழை வீழ்ச்சிக்குமே காரணம் அதிக அளவான ஆவியாக்க ஆவியர்ப்பு செயற்பாடு. இலங்கட வடகிழக்கு பிரதேசத்துல இங்கால சமுத்திரங்கள் இருக்கு.
இந்து சமுத்திரம் வேணா. நீங்க சும்மா பாருங்க, இந்த பிரதேசத்துல வெப்பநிலைனா கூட, இந்து சமுத்திர பிரதேச வெப்பநிலை கூட என்னன்னா இலங்கை மத்தியோட கண்மையில அமைஞ்சிருச்சுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிது. அப்ப இங்க வெப்பநிலை கூட என்ற ஆவியாக்க செயற்பாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் guys? கூட தானே இருக்கும், கூட தானே இருக்கும் என்ன? தாவரங்கள்ல நடக்கிறது ஆவி ஈர்ப்பு, நீர்நிலைகள்ல நடக்கிறது ஆவியாக்கம். சமுத்திர பிரதேசம் என்றபடியால இங்க ஆவியாக்கம் நடக்கும். ஆல்சோ இங்கால தாவரங்களோட செல்வாக்கம் கூட ஆவி ஈர்ப்பு நடக்கும். ஆவியாக்க ஆவியீர்ப்பு செயற்பாடு இங்க கூடன்றபடியால வளிக்கோளத்துல நீராவிர அளவு என்ன செய்யும்னா அதிகமா நிரம்பி வழி. அப்ப நீராவிதான் காலப்போக்குல என்ன நீர் துளிகளை உருவாக்கி, சரியா? இப்ப சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன், புகைப்பட அல்லது மேற்காவ மலை வீழ்ச்சிக்குரிய காரணம் என்ன? அதிக அளவு ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாடுதான் காரணம். இதுதான் காரணம். இதுக்கான காலம் 2 வேறுபட்ட காலப்பகுதி காணப்படுது. அந்த காலப்பகுதினா 2 உடைப்போம். ஒன்று முதலாம் இடைப்பருவம் 1, அடுத்தது 2ஆம் இடைப்பருவம். சரியா? முதலாம் இடைப்பருவம், அடுத்தது நான் பருவம். முதலாம் ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். கொஞ்சம் இருங்க. ஓகே, கேக்குதா என்னன்னா guys? பேசுறது விளங்குதா? கேது சார், கேது கேது சார். ஓகே ஃபைன். அப்ப இலங்கைக்கு 3 பிரதான மலைவீழ்ச்சி பதிவாகுது guys. பருவக்காற்று மலைவீழ்ச்சி, சூறாவளி, மேற்காவு அல்லது உகைப்பு. இந்த 3 மலைவீழ்ச்சிக்கும் காரணங்கள், அது கிடைக்கப்படுற காலப்பகுதி, அதுல பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி 3 டிவைட் ஆகுது. ஒவ்வொரு மலைவீழ்ச்சிக்கும் காரணம் கருதப்படுது காணப்படுது. பருவக்காற்று மலைவீழ்ச்சிக்கு ஐடி செட் நகர்வு மற்றும் மலைத்தட. அதே மாதிரி சூறாவளி மலைவீழ்ச்சிக்கு வங்காள விரிகுடால தாளமுக்க செல்வாக்கு. அடுத்தது மேற்காவு அல்லது உகைப்பு மலைவீழ்ச்சிக்கு வந்து அதிக ஆவியாக்க ஆவியீர்ப்பு செயற்பாடுதான் மிக பிரதானமான காரணமா கருதப்படுது. சோ அதன் அடிப்படையில ஒவ்வொரு மலைவீழ்ச்சிக்குமான அந்த காலப்பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காலப்பகுதியை ஈஸியா எப்படி ஞாபகத்துல வச்சிருன்றதை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன்னு கேளுங்க. சரிதானே? நல்லா பாருங்க, சும்மா கெஷுவலா பாருங்க. டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி, நான் இங்க எழுதுறது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இதுல எழுதுறது விளங்குதா? ஓ சார். இங்க டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி என்ன மழை வீழ்ச்சி? வடகிழக்கு பருவக்காற்று. மே தொடக்கம் செப்டம்பர் என்ன மழை வீழ்ச்சி? என்ன மழை வீழ்ச்சி? தென்மேல் பருவக்காற்று. சரியா? டிசம்பர் நவம்பர் தொடக்கம் டிசம்பர் என்ன? சூறாவளி மழை வீழ்ச்சி. இப்ப இந்த 2 மலைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. இந்த 2 மலைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. இது முதலாவது அறிஞர் இடைவெளி, இது 2வது அறிஞர் இடைவெளி. ஓமா இல்லையா?
உண்மையிலேங்க இது முதலாவது இடைவெளி, இது இரண்டாவது இடைவெளி. ஒத்துக்கொள்றீங்களா? சரியா? இதுக்கு இடையில கிடைச்சிருதான் முதலாம் இடைப்பருவம், இதுக்கு இடையில கிடைச்சிடா இரண்டாம் இடைப்பருவம். அப்ப முதலாம் இடைப்பருவம் எப்ப கிடைச்சது? பிப்ரவரி பருவம் அடுத்த மாசம் என்ன? அடுத்த மாசம் என்ன guys? மார்ச், ஏப்ரல். செப்டம்பர் பருவம் அடுத்த மாசம் என்ன? செப்டம்பர் பருவம் அடுத்த மாசம் என்ன? அக்டோபர், நவம்பர். பாத்தீங்கன்னா எப்படி எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்பான் எம்சிக்குள்ள, இலங்கையில முதலாம் இடைப்பருவ மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுற அல்லது பதிவாகிற காலப்பகுதி என்னன்னு கேட்பான். அப்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. பாருங்க, டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி, திரும்ப மார்ச்ல இருந்து ஏப்ரல், மேல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், நவம்பர், டிசம்பர். அண்டர்ஸ்டாண்ட்? திரும்ப இந்த டிசம்பர் முடியதான் இங்க டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்களா? பாத்தீங்களா guys? இதுதான் இலங்கையோட மழை வீழ்ச்சி குறியான காலப்பகுதிகள். இப்ப இலங்கைக்கு மிக பிரதானம் எத்தனை மழை வீழ்ச்சி கிடைச்சது? எத்தனை மழை வீழ்ச்சி? 3. பருவக்காற்று, மேற்காவை, சூறாவளி. 4 கேட்டா 4 கேட்டா 4 கேட்டா வடகில் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்றை கொடுக்கணும். சரியா? வடகில் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்றை கொடுக்கணும். கிளியரா? ரைட். அதே சம்டைம் உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், மேற்காவ மழை வீழ்ச்சிக்கு அப்படி கொடுக்க இயலாதான்னு சொல்லி. முதலாம் இடைப்பருவம், இரண்டாம் இடைப்பருவம் சொல்லி அப்படி கொடுக்கலாம். அதை இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கிற வழிமுறைகளை காலத்தை அடிப்படையாக கொண்டு வந்து சொல்லி கேட்டால் கால அடிப்படைதான் தெரியும். வடகில், தென்மேல், சூறாவளி, முதலாம் இடைப்பருவம், இரண்டாம் இடைப்பருவம். இதான் கால அடிப்படை. ஏன்னா இங்க டிஃபர் ஆகுது காலத்தை அடிப்படையாக கொண்டு. இதுதான் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறைகளும், அதுக்கான காரணம், அதுக்கான காலம், அதுக்கான பிரதேசம். இலங்கையில் பல்வேறு விதமான மழை வீழ்ச்சி பல்வேறு விதமான காரணிகளை டிபெண்ட் பண்ணி வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு மழை வீழ்ச்சியை கொடுக்கின்றது. இதை நாங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா சரி. ஓகே, இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சோம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, இலங்கட காலநிலை வலயங்கள் பார்ப்போம். சரியா? விளங்கிட்டா? இலங்கட காலநிலை வலயங்கள் பார்ப்போம். ஓகே தானே? ஓகேயா? Guys, is it okay to everyone? இலங்கட காலநிலை வலயங்கள் பார்க்க போறோம். சரியா? இதெல்லாம் delete பண்ணவா? இதெல்லாம் delete பண்ணவா? ரைட். அப்ப இலங்கையில 5 பிரதான விஷயங்கள் படிச்ச போறோம். ஒன்று வந்து இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிமுறை. அடுத்தது இலங்கட காலநிலை வலயங்கள். அடுத்த இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள். அடுத்த இலங்கட காலநிலையின் சிறப்பியல்புகள் பார்ப்போம். சரியா? இப்ப அதுல ஒரு விஷயம் கம்ப்ளீட். ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம், இலங்கட காலநிலை வலயங்கள். என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? இலங்கட பிளீஸ். என்ன பார்க்க போறோம்? இலங்கையின் காலநிலை காலநிலை வலயங்கள் பார்க்க போறோம். சரியா? பாத்துக்கிடுங்க. என்ன செய்யறேன்னு பாருங்க. 1 2 3. இது முதலாவது வலயம், இரண்டாவது வலயம், மூன்றாவது வலயம், நாலாவது வலயம், இதுவும் இதுவும் 5வது வலயம். இலங்கையில் 5 காலநிலை வலயங்கள் காணப்படுது. ஒன்று தாழ்நில ஈர வலயம், டோட்டல் ரீஜன். இரண்டாவது தாழ்நில உலர் வலயம். மூன்றாவது உயர்நில ஈரவலயம். 4வது உயர்நில உலர் வலயம். 5வது அரை குறை வரல் வலயம். 5 என்ன சென்னை சொல்லி விலங்காட்டி பிரச்சனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. இது மத்திய மலைநாடு தானே? அப்ப இது உயர்நிலமா தாழ்நிலமா? உயர்நிலமா தாழ்நிலமா? இது வந்து உயர்நிலம்.
இந்த ஒரு கோடுன்னு போகுது இல்லையா, இங்கால உள்ளது என்ன சோன்? என்ன சோன்? ட்ரை சோன். இங்கால உள்ளது என்ன சோன்? என்ன சோன்? ப்ளீஸ். வெட் ஜோன். அதாவது ஈர வலயம், அது வந்து உலர் வலயம். இந்த லைனான போறது சரியா? இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஈஸியா. இது தாழ் நிலமாவும் இருந்துச்சு, அதே மாதிரி இது ஈர வலயம் இல்லையா? இந்த துண்டு தாழ் நிலம் தானே இது. தாழ் நிலமாவும் காணப்படுது, அதே நேரத்துல ஈர வலயம் இல்லையா? எஸ் ஓ நோ? ப்ளீஸ் ப்ளீஸ். Yes, yes, sir. அப்ப தாழ்நில ஈரவலயம். அதே இது தாழ்நிலம் வருது, ஆனா ஈரவலயமா? ஈரவலயமா? இல்ல இல்ல உலர் வலயம். அப்ப தாழ்நில உலர். இது உயர்நிலம் வருது, ஈரவலயமா இருந்துச்சு. அப்ப உயர்நில ஈரவலய பிரதேசம் சரியா? ரைட். இது உயர்நிலம் வருது, ஆனா உலர் வலயம். அப்ப உயர்நில உலர் வலயம். இந்த நாளுக்குள்ளேயுமே உள்ளடங்காத ஒன்றுதான் என்ன வலயம்? அரை, குறை, வரல் வலயம். அண்டர்ஸ்டாண்ட்? 5 வலயங்கள் விளங்கிட்டா? 5 வலயங்கள் விளங்கிட்டா guys? 5 Yes, வலயங்கள் விளங்கிட்டா? sir. Sir, Okay. இன்னொருக்க சொல்லுங்க. Once again, இது தாழ்நிலம், இது தாழ்நிலம். அதே மாதிரி இது ஈரவலயம் வருது, அப்ப தாழ்நிலை ஈரவலயம். இது ஈரவலயத்துக்கு நமக்கு இங்கல பக்கம் இது தாழ்நிலம், ஆனா இது ஈரவலயில இது உலர் வலயம். அப்ப தாழ்நிலை உலர் வலயம். இந்த அரிஜின cross லைனை பாருங்க, இந்த போது பாருங்க. இந்த அரிஜி இது வந்து உலர், இங்க அலையுது. அப்ப இதை பாத்தீங்கன்னா கிழக்கு மலைச்சாய்வு, இது மேற்கு மலைச்சாய்வு, ரெண்டும் மலை. ஆனா அந்த மலை பிரதேசத்துல இது ஈரவலயம். அப்போ உயர் பிரதேசம் தானே இது, உயர் மலைநாடு தானே. அப்ப மத்திய மலைநாட்டு ஈரவலயம் அல்லது உயர்நிலை ஈரவலயம். இங்கால உயர் நிலம் தான், ஆனா ஈரவலயம் இல்ல. என்ன வலயம்? அங்கால அடிச்சு பாருங்க, உலர் வலயத்து உலர்ஜி. அப்ப என்ன வலயம்? உயர்நில உலர் வலயம். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் guys? ஓகே. அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்துங்களா? அரைகுறை வரல் வலயம். ஓகே, இது ரெண்டும் சேர்த்து அரைகுறை வரல் வலயம். இப்ப உங்களுக்கு கேட்பான், தாழ்நிலை ஈரவலய பிரதேசம் அல்லது ஈரவலய தாழ்நில பிரதேசம். எப்படி கேட்டாலும் ஒன்று தான் விடு. சரி, எல்லாம் ஒன்று தான் விடு. தாழ்நிலை ஈரவலயம் இருந்தாலும் சரி, ஈரவலய தாழ்நிலை இருந்தாலும் சரி, போதா சேம், ரெண்டுமே சேம். ஒரு வலயத்துல முனைப்பான பண்புகள் கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? கேள்வி என்ன? ஒரு வலயத்துல முனைப்பான். முனைப்பான பண்பு, ஒரு காலநிலை வலயத்துல முனைப்பான பண்பு கேட்பான். இதான் கேள்வி. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கான ஆன்சர் எழுதக்குள்ள ஒரு 4 விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணணும். எத்தனை விஷயம்? எத்தனை விஷயம் கன்சிடர் பண்ணணும்? 4 விஷயம். ஒன்று, காலநிலை தன்மை. ரைட். 2வது, மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும் வழிமுறை, மழை வீழ்ச்சி கிடைக்கும் வழிமுறை. 3வது, தாவரங்களுடைய இயல்பு, தாவர தன்மை. 4வது, அந்த குறித்த வலயத்துக்குள்ள உள்ளடங்குற மாவட்டம். எத்தனை விஷயங்கள் டார்கெட் ஆகுதுங்க? ஆன்சர் எழுதுக்குள்ள எத்தனை விஷயத்த போக்கஸ் பண்ணி எழுதணும் நீங்க? ஆன்சர் 4 விஷயத்த டச் பண்ணி போகணும் சரியா? ஒன்று, அந்த குறித்த காலநிலை வலயத்துல காலநிலை தன்மை என்ன, வெப்பநிலை என்ன, மழை வீழ்ச்சி என்ன, ஈரப்பதம் இருக்குமா இல்லையா, வானம் தெளிவா இருக்குமா தெளிவற்றதா இருக்குமா, சரிடா, என்ன பிரதான மழை வீழ்ச்சி கிடைச்ச போதுங்க, மேற்காவியா, சூறாவளியா, இல்லாட்டி வடகில் பருவ காற்றா, இல்லாட்டி தென்மேல் பருவ காற்றா. அதே மாதிரி தாவரத்திட தன்மை, அங்க கிடைச்சிற காலநிலை தன்மையை பொறுத்தான் தாவரங்களோட இயல்பும் என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். நல்ல சிறப்பான மழை வீழ்ச்சி, சிறப்பான வெப்பநிலை இருந்தால் அங்குள்ள தாவரங்கள் எப்பவுமே என்ன செழிப்பான தன்மையில இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா தெரியாது. அப்ப நீங்களே யோசிக்கலாம், எங்க எங்க என்ன மாதிரி தாவரங்கள் இருந்துச்சா போன்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டீங்களா? ஆன்சர் எடுத்துட்டீங்களா? சும்மா கெஷுவலா யோசிச்சுக்குள்ள மாதிரி ஆன்சர்னா அப்படித்தானே? அதே மாதிரிதான் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள உள்ளடங்குற மாவட்டங்கள், சாரி அந்த வலயத்துக்குள்ள உள்ளடங்குற மாவட்டங்கள். சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா செல்ல போறேன், லிசன் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏன் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்க பெற வழிமுறை முதலாவது விளங்கப்படுத்தினேன்னு சொல்லி இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா வருதா? நார்மல் ஐடியா ஒன்று வருதா? நார்மல் ஐடியா ஒன்று வந்துட்டா? இலங்கை இருக்கு இல்லையா கைஸ், இலங்கை இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு. எங்க இருக்கு? எங்க? இந்தியாவுக்கு பக்கத்துல, இந்தியாவுக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடு. இப்ப இந்தியாவுல என்ன சரி காலநிலையோட சம்பந்தப்பட்ட என்ன சரி இம்பாக்ட், ஒரு தாக்கம் ஏற்பட்டால் அது இலங்கைக்கும் கடைசியா வந்து என்ன செய்யும்? சரி, கட்டாயமா சரி. அதே மாதிரிதான் வங்காள விரிகுடா வந்து இலங்கைக்கு பக்கத்துல உள்ள விஷயம். ரைட்.
அதே மாதிரி இந்தி சமுத்திரத்துக்குள்ளதான் இலங்கை வந்து அமைஞ்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படித்தானே guys? அதுல அமையவிடும். ஓகேயா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இலங்கையில காலநிலையில என்ன செய்ய இம்பாக்ட் பண்ணும். சில சில டைம்ஸ்ல வந்து இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப இந்த இம்பாக்டோட சேர்த்து நாங்க இலங்கையில காலநிலை வளையங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். எத்தனை வளையங்கள் காணப்படுது இலங்கையில? காலநிலை வளையம் எத்தனை இருக்கு இலங்கையில? 5 சரி. தாழ்நிலை ஈர வளையம், தாழ்நிலை உலர் வளையம், உயர்நிலை ஈர வளையம், உயர்நிலை உலர் வளையம், அரைகுறை வரல் வளையம். ஒவ்வொரு வளையத்துக்கும் உரிய கிளியரான ஐடியா நான் உங்களுக்கு தர போறேன். ஆனா ஐடியா எதை பேஸ் பண்ணிப்போம்? இதை பேஸ் பண்ணி தான் போக போகுது. சரியோ? முதல்ல அதை பிக் பண்ணுவோம். தாழ்நிலை ஈர வளையம், தாழ்நிலமா வரைஞ்சோம், ஈர வளையமா வரைஞ்சோம். உடனே பிக் பண்ணிடணும். இங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வர போகுது? எந்த டிஸ்ட்ரிக்ட் வரும்? தென்மேற்கு கரையோர பிரதேச மாவட்டங்கள். கொழும்பு எடுப்போமா? கொழும்பு எடுப்போமா? ஓகே, அப்ப கொழும்பை தான் எடுக்க வேண்டிய கடப்பாடு. அப்ப ஈஸியா மண்டையில தெரியும். இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சிய பாருங்க. சாரி, வெப்பநிலை 27.5°C. 27.5°C. இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி 2000க்கு மேல. சரியா? 2000க்கு மேல. கொழும்பு சைடுக்கு போனீங்கன்னா வானம் தெளிவா அடிச்சா தெளிவாற்றதா அடிச்சா? விட சொல்லுங்க பாப்போம். விட சொல்லுங்க. தெளிவானதா வரைஞ்சோம். ஈர வளையமா இல்லாட்டி உலர் வளையமா கொழும்பு? ஈர வளையமா உலர் வளையம்? அப்ப எப்படி தெளிவாரிச்சிட வானம்? எப்படி தெளிவாரிச்சிட? தெளிவாரிச்சுமா? ஈர வளையத்துல பொதுவா என்ன? தெளிவற்றாதான் அறிஞ்சு வானம் எப்பவுமே. மேக்சிமம் கிளவுடி. ஓகே, 1. 2வது விஷயம் கேட்கிறேன், கேள்வி சொல்லுங்க. மழை கிடைச்சிட மழை கூட இருக்குமா இல்லாட்டி ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாடு கூட இருக்குமா? இல்லாட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட கிடைச்சிட மழை வீழ்ச்சி என்ன கொஞ்சம் கூட இருக்கும், ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாட்டை விட கொஞ்சம் கூட. ஏன்னா அப்படித்தானே? ஈரப்பதன் அளவு என்ன இங்க கூடவா குறைவா பார்ப்போம். ஈரப்பதன் அளவு கூடவா குறைவா? கூட தான் இருக்கும் guys. ஏன் தெரியுமா? இது கரையோர பிரதேசம். அப்ப இங்க நிலவர வெப்பநிலையோட தாக்கம் கூட இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்திய சமுத்திரத்துல செல்வாக்கு. இப்ப இங்க உள்ள நீராவியா போற வீதம் கூடுமா குறையுமா? கூட இருக்குமா குறையா இருக்குமா? கூட இருக்குமா குறையா இருக்குமா? கூட தான் இருக்கு. அப்ப நீராவியாகிற விதம் இங்க கூட தான். அப்ப நீராவியாகிற விதம் கூட இருக்குன்னு சொல்லிச்சென்னால் அங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகணும். சரி, அது இருக்கட்டுமே. இப்ப உங்களுக்கு காலநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கிளியரா விளங்கிட்டா? தாழ்நிலை ஈர வளையத்துல காலநிலை தன்மையெல்லாம் விளங்கிட்டா guys? வருடம் பூராகவும் சூரிய ஒளி, வருடம் பூராகவும் மழை வீழ்ச்சி. இது ஒரு ஸ்பெஷல். இங்க அடுத்த விஷயம் என்னென்றால் மழை வீழ்ச்சி கிடைச்சிட வழிமுறை. நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். எத்தனை மழை வீழ்ச்சி படிச்சோம் நாங்க? எத்தனை மழை வீழ்ச்சி படிச்சோம்? எத்தனை மழை வீழ்ச்சி படிச்சோம்? 3. பிரதான 3. ரைட். அப்படின்னா 4 வச்சு பார்ப்பேன். 4 வச்சு பார்ப்பேன். இங்க என்ன மழை வீழ்ச்சி கிடைக்கும் பிரதானமா இந்த பிரதேசத்துக்கு? தென்மேல் பருவக்காற்று மழை வீழ்ச்சி கிடைக்கும். இன்னொரு மழை வீழ்ச்சி கிடைக்கும். என்ன மழை வீழ்ச்சி? மேற்காவு அல்லது உகைப்பு. காரணம் என்ன? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான் எங்க அதிக அளவு ஆவியாக்க ஆவிர்ப்பு செயற்பாடு இடம்பெறுதோ அங்க என்ன வலி நிறைந்த காற்றுக்கள் ரைட் அதுல செல்வாக்கால குளிர்ச்சி அடைஞ்சு அந்த பிரதேசத்துக்கு மேற்காவு மழை வீழ்ச்சி அடைஞ்சு. இங்கால இந்து சமுத்திரம் பறந்த இந்து சமுத்திரம் தானே guys? இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஞாபகம் மதத்தோட. இங்கால பறந்த இந்து சமுத்திரம் எந்த விதமான தடையுமே இல்லை. இங்கால தடைகள் இல்லை. அங்கால தடைகள் தாண்டிதான் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி வரணும். அப்போ வடகில் பருவ காற்ற மழை வீழ்ச்சி அளவு என்ன குறையத்தான் இருக்கும். தென்மேல் பருவ காற்ற மழை வீழ்ச்சி அளவு என்ன guys? கூட தான் இருக்கும். ஏன்னா தடைகள் இல்லாம வீசுறது. ஓகே ரைட். அப்ப 2 மழை வீழ்ச்சி அடைஞ்சது. ஒன்று தென்மேல் பருவ காற்று, அடுத்தது என்ன? மேற்காவுகை மழை வீழ்ச்சி இந்த பிரதேசத்துக்கு கிடைச்சு. தாவரங்களோட தன்மை மழை வீழ்ச்சியும் போதுமானதா காணப்படுது, வெப்பநிலையும் போதுமானதா காணப்படுது. இப்ப தாவரங்கள் நன்கு செழிப்பா உயரமானதாக அடர்த்தியானதாக பல்வகையுமே கூடுதலா கொண்டு காணப்படக்கூடிய தாவரங்களை தான் நீங்க இங்க பார்க்கல இருக்கு. சரியா? கிளியரா கிளியர் தானே? இதுக்குள்ள வர மாவட்டங்கள் தான் கொழும்பு, கம்பா, களுத்துறை, காலி, மாத்தறை. தென்மேற்கு கரையோர பிரதேசங்களுக்கு உட்பட்ட அத்துணை மாவட்டங்களும் இதுக்குள்ள வரும். அண்டர்ஸ்டாண்ட்?
அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்ப இது தாழ்நில ஈரவலயத்துக்குள்ள வர்றது. இப்ப நான் அடுத்து என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? தாழ்நில உலர் வலயம். தாழ்நில உலர் வலயத்தை பாருங்க, எந்த பிரதேசம் நீங்க சும்மா பாருங்களேன், கெஸ்டுவலா பாருங்க எந்த பிரதேசம் வரப்போகுதுன்னு சொல்லி. எந்த மாவட்டத்தை எடுப்போம்? எந்த மாவட்டத்தை எடுப்போம்? திருகோணமலை. திருவண்ணாமலை எடுப்போம். இது தாழ்நிலம், இதுவும் தாழ்நிலை தான். ஆனா இது ஈரவலயம், இது உலர் வலயம். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க அதாவது தாழ்நிலை ஈரவலயத்துல மழை வச்சு கூட இருக்குமா, தாழ்நிலை உலர் வலயத்துல மழை வச்சு கூட இருக்குமா? நம்பர் 1 நம்பர் 2 இங்க மழை வச்சு கூட? நம்பர் 1. எங்க வெப்பநிலை கூட? எங்க கூட? நம்பர் 2. சொன்னது விளங்கிட்டா? இப்ப நல்லா கேளுங்க விஷயத்த. இங்க கிடைச்சிட வெப்பநிலை 27 டிகிரில இருந்து 30, சம்டைம் 30, அதாவது 30 செல்சியஸுக்கு வருது. மழை வீழ்ச்சி இதை விட குறையத்தானே வரணும். ஏன்னா எஸ் தோணும் 1250 இருந்து 2000 அல்லது 1500 இருந்து 2000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. கிளியரா? கிளியரா? கிளியரா கைஸ்? கிளியரா? பாருங்க, இதுக்கு மேல போப்படா, இதுக்கு மேல போனா ஈரவலயமா பேத்துரும். இதுதான் இங்க உள்ள காலநிலையோட சம்பந்தப்பட்ட தன்மை. இப்ப சொல்லுங்க, இங்க வானம் தெளிவா இருக்குமா தெளிவற்றது இருக்குமா? தெளிவானதா இருக்குமா? ஏன்னா இது உலர் வலயம். ஆவியாக்கம் கூட இருக்குமா, மழை வீழ்ச்சி கூட இருக்குமா? ஆவியாக்க அவர் செயற்பாடு கூட இருக்கும், ஆனா மழை வீழ்ச்சி குறைய இருக்கும். வறட்சி நிலைமை இருக்குமா? இங்க வறட்சி நிலவுமா குறிப்பிட்ட காலத்துல? வறட்சி நிலவுமா? எஸ், கட்டாய நிலவும் தானே காய்ஸ். குறிப்பிட்ட காலத்துல வறட்சி நிலவும். ஈரப்பதன் கூடவா குறையவா? ஈரப்பதன் கூடவா குறைவா? குறைய. இதை விட குறையுது. சரியாங்க, இதை விட குறையுது. சரி, இப்ப அடுத்த விஷயம், இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும். என்ன மழை வீழ்ச்சி வரப்போன்னு சரி சொல்லுங்க பாப்போம். என்ன மழை வீழ்ச்சி இங்க கிடைக்கும் சொல்லி? வடகில் பருவ காற்றும், வடகில் பருவ காற்றும், சூறாவளி மழை வீழ்ச்சி வரும். 2 மழை வீழ்ச்சியினூடாகவும் தாழ்நிலை உலர் வலய பிரதேசம் மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். சரியா? விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டா? அடுத்தது, இங்க கிடைச்சிட மழை வீழ்ச்சி குறைய வெப்பநிலை கூடும். இப்ப தாவரங்கள் வளர்ச்சி அடையுமா, இல்லாட்டி வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்க கூடிய அமைப்பிலான தாவரங்கள் நீங்க பாக்கலுமா? இங்க எப்படி இருக்கும் தாவரம்? வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தாவரங்கள் தான் கூட இருக்கும். தட் மீன் தாவரங்கள் செழிப்பாவோ உயரமானதாகவோ அடர்த்தியானதாகவோ உயிர் பல்வகைத்தன்மை கூடுதலாகவோ காணப்பட மாட்டாது இங்குள்ள தாவரங்களில். சரியோ? பருவகால ரீதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த தாவரங்களும் என்ன செய்யும்? மாறும். இலையுதிர் காலம், வசந்த காலம், இந்த காலங்களுக்கு ஏற்ப அதுவும் மாற்றம் அடைஞ்சிட்டு காணப்படும். சரியா? கிளியரா? கிளியரா? அடுத்தது இதுக்குள்ள வர மாட்டாங்க. அப்பே சொன்ன உங்களுக்கு அனுராதபுரம், கொடநர்வே, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இந்த 3 மாவட்டங்கள் 5 மாவட்டங்களும் தாழ்நிலை உலர் வலயத்துல பெஸ்ட். மத்தது வரும், பட் டாப் கிளாஸ்ல இருக்குது அந்த 5 தான். வவுனியா ஆல்சோ எடுங்க, வவுனியா ஆல்சோ. கிளியரா? கிளியரா? கிளியரா கைஸ்? ஹலோ சொல்லுங்க. அடுத்த விஷயம் பாத்துக்கலுங்க, செல்ல போறேன். 3வது வலயம் உயர்நிலை ஈர வலயம். உயர்நிலை ஈர வலயம் இந்த இருக்கிறது கிழக்கு மலைச்சாய்வு, மேற்கு மலைச்சாய்வு. உயர் மலை பிரதேசத்துல மேற்கு மலைச்சாய்வுல ஈர வலயத்துக்குள்ள வர பிரதேசம் தான் உயர்நிலை ஈர வலயமா கருதப்படுது. இங்க உள்ள மலை வீழ்ச்சி எப்படி கூட இருக்குமா ஒரே இருக்குமா? கூட இருக்குமா ஒரே இருக்குமா கைஸ்? கூட தான் அறிஞ்சு போகுது. 2500 இருந்து 5000 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் 5000 விட கூடவும் இருக்கும். 5000 விட கூடவும் இருக்கும் இந்திய பிரதேசத்துல. அதுக்கு சில பிரதேசங்கள் மாலிபோட, யட்டியாந்தோட்ட, வட்டவல. மாலிபோட, யட்டியாந்தோட்ட, மாலிபோட, யட்டியாந்தோட்ட, வட்டவல, வட்டவல. ரைட். 5330 மில்லிமீட்டர், 5259 மில்லிமீட்டர், 5024 மில்லிமீட்டர். இதெல்லாம் இலங்கையில அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாக்கம் பெற பிரதேசங்கள். அது அவ்வளவும் எந்த வலயத்துக்குள்ள உள்ளடங்குதுன்னா உயர்நிலை ஈர வலயத்துக்குள்ள உள்ளடங்கும். இங்க கிடைச்சிட வெப்பநிலை கட்டாயமா குறையத்தான் இருக்கும்.
ஏன் குறையுதுண்டா? இங்க மேல போ படிப்படி என்ன செய்யும்? வெப்பநிலை குறையும். காரணம் இலங்கட தரை தோற்ற வேறுபாடு. கரையோரத்துல இருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்ப நழுவு வீதம் வெப்பநழுவு செல்வாக்கு இங்க காணப்படுறபடியால இங்க வெப்பநிலை குறைவு. அட்லீஸ்ட் எவரேஜா 18 பிளஸ் ரைட், சாரி 18 மைனஸ், அதாவது கண்டினியூவா வந்தவங்களுக்கு ஒரு 19°C வரைக்கும் வரைக்கும், அதாவது 18 இருந்து 19°C வரைக்கும் வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கிளியர்? சில பிரதேசங்கள் இப்ப நுவரெலியாவில பாத்தீங்கன்னா, ஹட்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 15.9, அதாவது ஒரு 16°C இல்லாட்டி 15.9°C இருக்கும். இது எவரேஜ் ஆனதான். இங்க மழை வீழ்ச்சி எப்பவுமே மழை வீழ்ச்சி தான், எனி டைம் மழை. ரைட், வானம் தெளிவற்றதா அறியும், ஆவியாக்க செயற்பாடு பெருசு அறியாது. அப்படி இருந்தாலும் அவ்வளவு ஒன்றும் காட்டல மத்த பிரதேசம் மாதிரி. ரைட்டா? குறிப்பா என்ன மழை வீழ்ச்சி பதிவாக்கம் வரும் என்றால் தென்மேல் பருவக்காற்றும், அடுத்தது என்ன, மேற்காவே மழை வீழ்ச்சியும் வரும். கிளியர் தானே? தென்மேல் பருவக்காற்றும் மேற்காவே வரும். அதே மாதிரி தாவரங்கள் பெருசானா அந்த மழை வீழ்ச்சி கொஞ்சம் இது அறிஞ்சிருந்தாலும் உயரமான தாவரங்கள், அடர்த்தியான தாவரங்கள், ஆனா என்னன்னா நெருக்கமறியா தாவரங்கள். நெருக்கமறியாது இலைகள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அங்க உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே அங்க உள்ள தாவரங்கள் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. செழிப்பாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். ஆனா நெருக்கம் கொஞ்சம் குறை உயரமான தாவரங்களை பார்க்கலும் அறிஞ்சும் நீங்க எந்த பிரதேசங்கள்ல. சரியா? இதுல வர மாவட்டங்கள் சொல்ற கேளுங்க. கேகால பதுல ரத்தினபுரி, கேகால பதுல ரத்தினபுரி, கண்டி மாத்தல போன்ற பிரதேசங்கள்லாம் உயர்நிலை ஈரவலயத்துக்குள் உள்ளடங்குற மாவட்டங்களா கருதப்படும். சரிதானே? அதுவும் ஓகே. அடுத்தது இங்க உயர்நிலை உலர்வலய பிரதேசம். இங்க கிடைச்சிற மழை வீழ்ச்சி 2000 இருந்து 3000 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கும். சரியா? ஆனா 3000 விட கூடிய மழை வீழ்ச்சியும் கிடைச்சதுங்க நக்கில்ஸ் மலைத்தொடர். வெப்பநிலையோட லிமிடேஷன் ஒன்றும் இல்லை, இங்க வரையாறு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 26, ஜஸ்ட் வந்து போட்டு தாருனா இதை நீங்க எடுக்க வேணாம், 26°C இருக்குமே. சரியா? இந்த பிரதேசத்துல 26°C மழை வீழ்ச்சி உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்க மத்த காலநிலையோட இதோட கம்பேர் ஆனவர்கள் இங்க மழை வீழ்ச்சியோட குறைய, இங்க இதோட கம்பேர் ஆனவர்கள் மழை வீழ்ச்சி கூட. வெப்பநிலை இதோட கம்பேர் ஆனவங்களை இங்க கூட, இதோட கம்பேர் ஆனவங்களை இங்க குறைய. ஏன்னா இது உயர்நிலம் தானே, அதனால. ரைட், அப்ப இதெல்லாம் நீங்க உள்ள தாவரங்கள் பெருசான அந்த அளவுக்கு ஒரு நிலையில காணப்பட மாட்டாது. லாஸ்ட் ஒன், அப்ப அதுக்குள்ள வர விஷயம் அவ்வளவுதான் பெருசா இல்ல. அதுல லாஸ்ட் ஒன் அரைகுறை வரல் வளையம். இப்ப அரைகுறை வரல் வளையம் தான் இளைஞர காணப்படுற காலநிலையிலே மிக மோசமான வளையம். நம்மளுக்கு அப்பே தெளிவா ஒரு விஷயம் ஒன்று விளங்கப்படுது என்னென்றால், காற்று பக்கம் காற்று, ஒதுக்கு பக்கம். இந்த அரைகுறை வரல் வளையம் ரெண்டுமே எங்க அமைஞ்சிருச்சு, எங்க அமைந்து காணப்படுது, அரைகுறை வரல் வளையம் ரெண்டுமே எங்க அமைந்து காணப்படுது, காற்று ஒதுக்கு பக்கத்துல. வடகில் பருவக்காற்று மழை வீழ்ச்சி இந்த குரோஸ்லவும், தென்மேல் பருவக்காற்று மழை வீழ்ச்சி இந்த குரோஸ்லவும், ரெண்டு மழை வீழ்ச்சியுமே ரெண்டு பிரதேசமும் படாது. அப்ப இந்த பிரதேச மழை வீழ்ச்சி என்ன குறைவு, அதாவது அரைகுறை வரல் வளையம். இங்க வெப்பநிலையோட அளவு வந்து 30°C மேல இருக்கும். மழை வீழ்ச்சியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1250 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, அவ்வளவுதான். சம்டைம் 1000 இருந்து 1250, சம்டைம் 1000 இருந்து 1250, சம்டைம் சரியா 800 இருந்து 1000 வரைக்கும் இருக்கும். சம்டைம் 1000 இருந்து 1250, 1250க்கு மேல போவாது. அதான் அரைகுறை வரல் வளையம். அங்க மழை வீழ்ச்சின்றதுக்கு இல்ல, வறண்ட காலம் நீண்டதா இருக்கும், நீண்ட வறண்ட காலம் இருக்கும், அல்லது வறட்சிக்குரிய காலம், கிட்டத்தட்ட 6 மாத கால வறட்சி நிலவும், தெளிவான வானம், வெப்பநிலை கூடும். அதே மாதிரி தாவரங்கள் வந்து என்ன, வெப்பத்துக்கு தாக்குப்பிடிக்க கூடிய அமைப்புல முட்கள், சதை, சலியம், அடுத்தது பால், அதே மாதிரி நீர்த்தன்மை, நீர் அதிகம் சேமிச்சு வைக்கக்கூடிய தாவரங்கள், நீண்ட வேர் தொகுதிகளை கொண்ட தாவரங்கள், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கள்ளி, முள்ளி, கற்றாழைகள், இவைகளோட தாக்கம் எல்லாம் இந்த அரைகுறை வரல் வளையத்துல பார்க்கலாம். சரியா? இது போல இலங்கட காலநிலை வளையங்கள். இதுல உங்கள்ட்ட கேள்வி கேட்பான், மோஸ்ட் ப்ராபப்ளி தாழ்நிலை ஈர வளையம், தாழ்நிலை உலர் வளையம், உயர்நிலை ஈர வளையம். சரியா? அந்த 3 தான் மெயினா டார்கெட் பண்றதுதான். இதுவரை கேட்டிருக்கிறதுல அதான் கேட்டிருப்பான். இது போலத்தையும் ஐடென்டிஃபை வச்சுக்கலுங்க. ரைட், இப்ப இலங்கட காலநிலை வளையங்கள் எத்தனை காய்ஸ்? இலங்கட காலநிலை வளையங்கள் எத்தனை? குயிக்கா
தாழ்நிலை ஈர வலயம், தாழ்நிலை உலர் வலயம், உயர்நிலை ஈர வலயம், உயர்நிலை உலர் வலயம், அரைகுறை வரல் வலயம். ஒவ்வொரு காலநிலை வலயத்தை எழுதக்குள்ளையும் என்னென்ன விஷயத்தை டார்கெட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை டார்கெட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை டார்கெட் காலநிலை பண்ணணும் தன்மை, நிலைவீழ்ச்சி, தாவரத்தன்மை, காலநிலை தன்மை, மலை வீழ்ச்சி அடைச்சிற வழிமுறை, தாவரத்தன்மை அடுத்தது அது அந்த அந்த ஜோனுக்குள்ள வர மாவட்டங்கள் என்ன, ரைட்? அதே மாதிரி இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு விட சொல்லுங்க பாப்போம். இதுலதான் நம்மளுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லி பாக்குறேன். ஓகே, உங்களுக்கு இருக்கிற காலநிலை வலயத்துல எது பெஸ்டான காலநிலை வலயமா படுது பாப்போமே. எது பெஸ்டான ஹை குவாலிட்டி காலநிலையா படுது? எது? காலநிலை ஈரவலயம். இல்லைங்க வரல. இதுல வர மாவட்டம் சொல்லலைங்க. எதுல வர மாவட்டம்? அரைமுறை வரல் வலயத்துல ஹம்பாந்தோட்டை, மன்னார், புத்தளம். ஹம்பாந்தோட்டை, மன்னார், புத்தளம். ஹம்பாந்தோட்டை, மன்னார், புத்தளம். ரைட். இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு எது பெஸ்டான காலநிலையா வந்து கருதையிலும் இலங்கையில காலநிலை வலயத்துல எது பெஸ்ட்? நம்பர் 1 or 2? எது பெஸ்ட், சிறந்த காலநிலை எது? Number 1. Anyone? Any other people? Any other people? Any other people? Any other people, please? Any other people? No one. சரி, இலங்கையில அதிக சனத்தையுடைய மாவட்டம் எது? அடுத்து என்ன? கொழும்பு, பிறகு கம்பஹா, அதுக்கு அடுத்தது களுத்துறை. சரி, இந்த 3 மாவட்டம் எந்த வலயத்துக்குள்ள வருது? எந்த வலயம்? எந்த வலயம்? இலங்கையில டாப் கிளாஸ் லெவல்ல பெஸ்டான ஒரு கிளைமேட் ஜோன் எது? எது கிளைமேட் ஜோன் பெஸ்ட்? சரி, உங்களுக்கு பிடிச்ச வலயம் எது? உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு? எந்த வலயம் பிடிச்சிருச்சு? எந்த வலயம் பிடிச்சு? நிறைய பேருக்கு உயர்நிலை ஈர வலயம் தான் பிடிச்சு. உயர்நிலை ஈர வலயம் தானே? கண்டி, பதுளை, கேகால் அந்த டிஸ்ட்ரிக்ட் தானே பிடிச்சு வேணா? அந்த பீப்புள் கேட்போம். ரைட், கண்டி டிஸ்ட்ரிக்ட் or any other district from this part, that mean wet zone. உங்களுக்கு எந்த ஜோன் வந்து பிடிச்சு? எந்த ஜோன் பிடிச்சு? anyone? சொல்லுங்களேன், சென்னத்த விளங்கும். உயர்நிலை ஈர வலயம் சார். உயர்நிலை ஈர வலயம் தான் பிடிச்சு வேணாம், சரிதானே? மாற இல்லாது. ஓகே, ஃபைன். இப்ப நான் அடுத்த விஷயம் வர போறேன்னு கேளுங்க. இதே ஒரு மிக முக்கியமான விஷயம், நல்லா கேளுங்க. இலங்கையில உள்ள இந்த 5 காலநிலை வலயத்துக்குள்ள எந்த காலநிலை வலயத்துல அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகுது? எந்த காலநிலை வலயத்துல அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகுது? எந்த காலநிலை வலயம்? காலநிலை ஈர வலயம். எந்த காலநிலை அதிகமான மழை? ஈர வலயம். உயர்நிலை ஈர வலயம். எந்த காலநிலை வலயத்துல குறைவான வெப்பநிலை பதிவாகுது? அரை. குறைவான வெப்பநிலை. அதிகமான மழை வீழ்ச்சி உயர்நிலை ஈர வலயம் தான், குறைவான வெப்பநிலை உயர்நிலை ஈர வலயம் தான். இலங்கையில மிக குறைவான மழை வீழ்ச்சி எந்த வலயத்துல பதிவாகுது? எந்த வலயத்துல பதிவாகுது? அரைக்குறை வரல் வலயம். இலங்கையில ஆக கூடுதலான வெப்பநிலை எங்க பதிவாகுது? எங்க பதிவாகுது? அரைக்குறை வரல் வலயம். சரியா? விலங்கின்ற என்ன விஷயம்? இதுதான் இலங்கை காலநிலை வலயங்களும் அவற்றிட முனைப்பான பண்புகள். இதுல ஒன்றை கேட்டா விலக்கி எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, இப்ப 3வது விஷயம் என்ன? எங்கட 3வது விஷயம் என்ன? என்ன விஷயம்? என்ன விஷயம் இலங்கை? பிளீஸ். இலங்கை காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். நான் ஆல்ரெடி இலங்கை காலநிலை கட்டுப்படுத்துற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எளியா சொன்னதான் நான் உங்கள்ட்ட நான் கண்டுபிடிச்ச சொன்ன நான் உங்கள்ட்ட. சரியா? ரைட். பொதுவாவே காய்ஸ், உங்களோட புவியியல் பாடத்தை எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிச்சேன்னா,
முதலாவது உலகத்துல படிப்பீங்க. முதலாவது படிப்பீங்க. முதலாவது படிப்பீங்க எதுன்னு சொல்லுங்களேன். உலக ரெண்டாவது எதுக்கு படிப்பீங்க? உலகத்துக்கு அடுத்ததா வளையல். உலகத்துக்கு அடுத்து என்ன படிப்பீங்க? என்ன படிப்பீங்க? வளையல். அடுத்தது நாடு அல்லது உள்ளூர் ரீதியான விஷயங்கள் படிப்பீங்க. நாடு அல்லது உள்ளூர். இதுதான் ஃபார்மட். நீங்க என்ன தலைப்பு எடுத்தாலும் சரி. இப்ப நகராக்கத்தை எடுத்தீங்கன்னா முதல்ல உலகளாவிய ரீதியில் நகராக்கம் எப்படி காணப்படுது, அடுத்த வளைய ரீதியா, அடுத்த நாடு ரீதியா பாப்பீங்க. சனத்தோட பரம்பல் பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியான பரம்பல், வளைய ரீதியான பரம்பல், நாடு ரீதியான பரம்பல் பாப்பீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கிளைமேட்லயும் சரியா, இங்கேயும் அதேதான். அதாவது காலநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது ஓகே தானே? சாரி. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் வரப்போகுது. இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிடா வேற ஒன்றுமே இல்ல. ஏதோ ஒரு விதத்துல மழை வீழ்ச்சிக்கோ அல்லது வெப்பநிலைக்கோ செல்வாக்கு செலுத்துற காரணி தான் இலங்கைய காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி, அல்லது இலங்கட காலநிலையை செல்வாக்கு அல்லது பாதிக்கின்ற காரணி. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன் கேளுங்க. இலங்கைட மழை வீழ்ச்சி அல்லது வெப்பநிலையை தீர்மானிக்கின்ற காரணி தான் கட்டுப்படுத்துகின்ற காரணி. விளங்கிட்டா? விளங்கிட்ட நான் சொன்ன விஷயம்? விளங்கிட்டா சொன்னது? ஏதோ ஒரு விதத்துல அது என்ன வெப்பநிலையில மழை வீழ்ச்சி என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, அந்த காரணிகளை தான் நாங்க இலங்கட காலையில கட்டுப்படுத்துற காரணிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறது. கிளியரா? அந்த காரணியை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சு. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சு பாப்போம் யார் யாருக்கெல்லாம் ஐடியா பட்டுருச்சுன்னு சொல்லி. ரைட், நான் உங்களுக்கு இலங்கை ஒரு சிறிய தீவாக காணப்படுதல் என்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொன்ன ஞாபகத்தில் இருக்கா? சிறிய தீவாக காணப்படும் செல்லலையா? சென்னா செல்லலையா? கட்டாயம் இந்திய சமுத்திரத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. செல்லலையா? சொன்னீங்க. இந்திய சமுத்திரத்துல செல்வாக்கு சென்னதானேனா? சென்னத ஐடிசி சென்ற செல்வாக்கு சென்னனா? சென்னனா? மலைக்கடல் என்னன்னா? சென்னனா? அடுத்தது வங்காள விரிகுடாவில் ஏற்படுற தாராமுக்கம். அடுத்தது இந்தியா உபகண்டத்துக்கு அண்மையில அமைஞ்சிருச்சு. சென்னல இந்தியா பக்கத்துல இருக்கிற விஷயம் ஒண்ணு சென்னதானே? அடுத்தது இலங்கட தரை தொற்று வேறுபாடு. கரையோரத்துல வெப்பநிலை குறைஞ்சு கூட இருந்து குறைஞ்சிட்டு போகணும் செல்லலையா? வெப்ப நலுவீதம்னு சொல்லி தரை அமைப்பு. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், நல்லா கேளுங்க. தாவரங்கள்ல நடக்கிற அதாவது நீர்ல நடக்கிறது என்ன? ஆவியாக்கம். தாவரங்கள்ல நடக்கிறது என்ன? ஆவி செல்லலையா? அப்ப இலங்கட தாவர பூர்வம் என்ன செய்யும்? இலங்கட காலநிலையே என்ன செய்யும் காய்ஸ்? கட்டுப்படுத்தும். விளங்கிட்டா சொன்னது? கட்டாயம் கட்டுப்படுத்தும். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பேன், இலங்கை அமைஞ்சிருக்கிற இடம் எங்க அமைஞ்சிருக்கிறேன்? மத்திய வடக்கு அமைவிடம். அண்மையில் கீழே இருக்கும். மத்திய வடக்கு கீழே உள்ள நாடுதான் இலங்கை. சரியா? இப்ப இதுல எத்தனை காரணி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன்? 2, 4, 6, 8, 9. எத்தனை காரணி? அடுத்த நீராவி கலந்த காற்றுகளோட செல்வாக்கு. அதுவும் என்ன? இந்திய சமுத்திரத்துல வரும் நீராவி கலந்த காற்று. எத்தனை காரணி எழுதி போட்டிருக்கோம்? எத்தனை காரணி guys? ஒரு 10 காரணி எழுதிருக்கோம். பொதுவா நாங்க புவியியல் பாடத்தை எத்தனை விதமா படிப்போம்? 3. முதல்ல என்ன விஷயம் படிச்சிட நீங்க? என்ன விஷயம் படிப்பீங்க? உலகளாவிய ரீதியானது. ரெண்டாவது என்ன படிப்பீங்க? மூன்றாவது என்ன படிப்பீங்க? நாடு அல்லது உள்ளூர். சரியா? பிரிக்க போறோம், பாத்துக்கிறீங்க. நீங்க தான் பிரிச்சோம். இப்ப இதுல உள்ளதெல்லாம் முதலாவது ரைட் புவியியல் காரணியான பார்க்கணும் அல்லது வளியியல் காரணி. 1 இது முதலாவது. ரெண்டாவது வளைய காரணி, வளைய ரீதியான அல்லது பிராந்திய காரணி. மூன்றாவது உள்ளூர். இந்த 3 காரணி செப்பரேட் ஆகும் இலங்கையில காலநிலையை கட்டுப்படுத்துற காரணியா.
ஓகே 1 புவியியல் அல்லது வளியியல் காரணி. இந்த காரணி வெறுமனே இலங்கைக்கு மட்டும் இல்லாம பொதுவா உலகத்துல எல்லாத்துக்குமே தாக்கம் செலுத்தும். இதுல அப்படி 2 காரணி இருக்கு, கண்டுபிடிக்கும். அப்ப புவியியல் காரணி இருந்து இலங்கைக்கு மட்டும் இல்லாது நிறைய நாட்டுக்கு தாக்கம். ஓகே உண்டு அமையோட காரணி. அடுத்தது ITC இந்த ரெண்டுமே என்ன காரணி? புவியியல் ரீதியான காரணி அல்லது வளியியல் ரீதியான காரணி. இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்தும். நீங்க செல்லுங்க இலங்கைக்கு அமைவிடம், இலங்கட அமைவிடம் மத்தியோட கீழே இல்லைன்றால் இலங்கட காலநிலை மாறி போமா இல்லையா? மாறி போமா இல்லையா கைஸ்? வித்தியாசமா தானே போகுது. அப்ப இலங்கட காலநிலை கட்டுப்படுத்துற அமைவிடம் தானே. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஐடி செட் இல்லாட்டி இலங்கைக்கு 2 மலை வீழ்ச்சி இல்ல, என்னென்ன மலை வீழ்ச்சி? வடகில் பருவக்காட்டும் அப்ப விளங்கணும் ஏதோ ஒரு விதத்துல இலங்கட காலநிலை என்ன செய்யுது? ஐடி சட்டம் அமைவிடம் என்ன செய்யுது? கட்டுப்படுத்துது. சரியோ? வளைய ரீதியான காரணி அல்லது பிராந்திய காரணி இந்த பக்கத்துல உள்ள விஷயம். பிராந்தியம்னா பக்கத்துல உள்ளதானே, வளையம்னா பக்கத்துல உள்ளதானே. கண்டுபிடிங்க பாப்போம். வங்காள தாளமுக்கம். இந்திய தரைத்தோற்ற வேறுபாடு. தரைத்தோற்ற வேறுபாடு வராது. இந்து சமுத்திர நீராவி கலந்த காற்று. நீராவி கலந்த காற்றுகள செல்வாக்கு. ரைட். இதெல்லாம் வரப்போம். இதெல்லாம் பக்கத்துல உள்ள விஷயங்கள். இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கவா? வங்காள விரிகுடால தாளமுக்கம் ஒண்ணு வரல இந்தா இலங்கையில ஏதோ ஒண்ணு அடிபடும். எது எது அடிபடும்? எது அடிபடும்? சூறாவளி மழை. வராது. சென்னது விளங்கிட்டா? சென்ன விஷயம் விளங்கிட்டா? நீராவி கலந்த காற்றுகள செல்வாக்கு இலங்கையில தொழிற்படாட்டி இலங்கைக்கு ஒரு மலை இல்ல. என்ன மலை? மேற்காவு. மேற்காவு மலை. அப்ப ஏதோ ஒரு விதத்துல என்ன இந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துதல்ல, இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துதா இல்லையா? எஸ் or no? ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ். இதனாலதான் இந்த காலநிலையை கட்டுப்படுத்த காரணின்னு சொல்றது. லாஸ்ட் ஒன். மிச்சதெல்லாம் என்ன காரணி? என்ன காரணி? என்ன காரணி? தீவாக அமைஞ்சிருக்கிறது. மலைத்தடை நாட்டுக்குள்ளான மலைத்தடை. அடுத்த தரையமைப்பு, நாட்டுக்குள்ளான தரையமைப்பு வேறுபடுது. அப்படித்தானே? தாவரப்போற நாட்டுக்குள்ளான இருக்கு. ஓமல்லையா கேதுசன்? ஓமல்லையா? அப்ப இதெல்லாம் 3 காரணி அறியும். அப்ப எத்தனை காரணிகள் வந்து இம்பாக்ட் பண்ணுது? 3 காரணிகள் தாக்கம் செலுத்துது. உங்களுக்கு கேட்பான் சம்டைம்ஸ் இலங்கட காலநிலை பாதிக்கின்ற காரணிதான் எதனாலும் எழுதுங்க. தீர்மானிக்கின்ற காரணி எதனாலும் எழுதுங்க. ஆனா புவியியல் ரீதியான காரணின்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதலுமா உங்களால? அல்லது பிராந்திய ரீதியான காரணின்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதலுமா உங்களால? எழுதலுமா? நோ சான்ஸ். எழுதியலாம். அவன் கேட்கறத மட்டும் தான் கொடுக்கணும். சரியா? இப்ப விளங்கிட்ட இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிகள். கிளியரா? கிளியரா? கிளியரா கைஸ்? கிளியரா? ரைட். எப்படியோ வெப்பநிலை அல்லது மழை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் அது. ரைட். இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வர போறேன். நீராவி கலந்த காற்றுக்கள செல்வாக்கு வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுமா, மழை வீழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுமா? இலங்கட குயிக்கா. மழை வீழ்ச்சி. ரைட். அமைவிடத்துல செல்வாக்கு வெப்பநிலையா மழை வீழ்ச்சியா? போத் போத் போத். வெப்பநிலையும் வரும், மழை வீழ்ச்சி வரும். சிறிய தீவாக காணப்படுறது வெப்பநிலையா மழை வீழ்ச்சியா? வெப்பநிலை. அடுத்தது இந்திய சமுத்திரத்துல செல்வாக்கு வெப்பநிலையா மழை வீழ்ச்சியா? மழை வீழ்ச்சி. அடுத்த ஐடி செட்ட தாக்கம் வெப்பநிலையா மழை வீழ்ச்சியா? மழை வீழ்ச்சியில தாக்கம் செலுத்தும். மழை தடர செல்வாக்கு மழை வீழ்ச்சி அல்லது வெப்பநிலையா? மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி. ரைட். ஓகே. வங்காள விரிகுடால தாளமுக்கம் ஏற்படுறது எதுல தாக்கம் செலுத்தும்? மழை வீழ்ச்சி. இந்திய உபகண்டத்துக்கு அண்மையில அமைஞ்சிருக்கிறது. மழை வீழ்ச்சி வெப்பநிலையா? போத்தா? 2 சைடுமா? 2 சைடும் வரும். சரி, 2 சைடும் வரும். அடுத்தது தரையமைப்பு. தரையமைப்பு வெப்பநிலையா மழை வீழ்ச்சியா? சென்ன கைஸ் தரை வேறுபாட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்கும்? வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும். வெப்பநிலை ஏற்பட மாற்றம். தாவரப்போர்வு. தாவரப்போர்வு என்னத்துக்கு செல்வாக்கு? மழை வீழ்ச்சிக்கு மெயினா டார்கெட் பண்ணணும். வெப்பநிலையை நீங்க எடுக்கலாம். சரியா?
இப்ப ஒத்துக்கொள்றீங்களா நீங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல இளைஞட காலையில கட்டுப்படுத்துன்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்றீங்களா guys ஓ சார் ப்ளீஸ் ஓ ஓகே சார் guys லாஸ்ட் திங் எதுல இளைஞட காலநிலையில கடைசி விஷயம் என்ன விஷயம் தெரியுமா இளைஞட காலநிலையின் சிறப்பியல்புகள் இளைஞன் காலநிலையின் என்ன சிறப்பியல்புகள் ஒன்று இலங்கை தனித்துவமான பல்வேறு விதமான காலநிலையை கொண்ட நாடு ஈர காலநிலையும் இருக்கும் உலர் காலநிலையும் இருக்கும் ஈர உலர் காலநிலையும் இருக்கும் இலங்கை இது ஒரு ஸ்பெஷல் இலங்கட காலநிலை மனிதனுக்கு பாரிய அளவான செலவு வச்சாது மழை பெஞ்சவரு கூட வெயில் இருந்தாலும் தொப்பி அவ்வளவுதான் இதுக்கு மேலதிகமா உங்களுக்கு செலவு வச்சுதா இதே பனிப்பிரதேசங்கள்ல செலவு வச்சா இல்லையா பனிக்காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கணுமா வெப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி திரும்ப மாறணும் செலவு கூட தானே அப்படி செலவு இலங்கை காலையில உங்களுக்கு வச்சுதாங்க இது ஒரு சிறப்பியல்பு அடுத்த சிறப்பியல்பு ரெண்டு அதுக்கு அடுத்த சிறப்பியல்பு பாத்தீங்கன்னு சரி என்னால் இலங்கட சிறப்பியல்புட காலநிலை சிறப்பியல்பு அடுத்தது உயிரினங்கள நிலைப்புக்கு பொருத்தமான காலநிலையா கருதப்படும் இலங்கையில் உள்ளது அடுத்தது விவசாயம் பரிச்சலம் ஏனைய செயற்பாடுகளுக்கு பெரிய அளவுல சேதங்களை ஏற்படுத்த மாட்டாது இலங்கையில் உள்ள காலநிலை இதெல்லாம் இலங்கட காலநிலையில் சிறப்பியல்புகள் சரியோ விளங்கிட்டா நான் சொன்னது இப்ப இலங்கட காலநிலையில 5 விஷயங்கள் பண்ணுது எத்தனை விஷயம் சரி 4 எத்தனை விஷயம் 4 ஒன்று இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும் வழிமுறை இலங்கட காலநிலை வலயங்கள் அடுத்தது இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணி அடுத்தது இலங்கட காலநிலையின் சிறப்பியல்புகள் ஃபைனல் திங் இலங்கட வெப்பநிலை மழை வீழ்ச்சி பரம்பல் எங்க வெப்பநிலை கூட எங்க மழை வீழ்ச்சி கூட என்ற விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கட ஈர வலயத்துல அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் உலர் வலயத்துல குறைவான மழை வீழ்ச்சி அதிலும் மாலிபோட யட்டியாந்தோட வட்டவட கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கிறது இலங்கையில குறைவான மழை வீழ்ச்சி கிடைக்கிற மாவட்டம் மென்னார் யாழ கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ கேள்விப்பட்டீங்க இங்க மென்னார்ல எல்லாம் மழை வீழ்ச்சி குறைவா பதிவாகும் சரியோ விளங்கிட்ட நான் சொன்னது தரை அமைப்பு வேறுபாட்டுக்கு ஏற்ப வெப்பநிலை வந்து வேறுபட்டு காணப்பட போகுது ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் ஓகே இவ்வளவு இலங்கட காலநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிளியரா கைஸ் ஓகே சரிதானே ஓ சார் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் உலக காலநிலை இப்ப உங்களுக்கு கட்டாயம் பிரேக் ஒன்று வேணும் நான் தருவேன் கட்டாயம் பசிக்குதா பசியா கைஸ் ரைட் அப்ப பேய்த்துட்டு சாப்பிட்டு சரிதானே 9:15 ஓகேயா 9:15 ஓகேயா 9:15 ஓ சார் செல்லுங்களேன் சரி அப்ப 9:15 வாங்கிச்சாலா ஒரு 1 ஹவருக்கு மட்டும் எடுப்பேன் நான் சரி அவ்வளவுதான் ஏன்னா அதுக்கு மேல வந்து நின்று பிடிச்சேலாம் நான் நின்று குடிப்பேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் 1 ஹவர் எடுப்பேன் சார் சரியா அது ஒரு மிச்சம் நான் அடுத்த கிளாஸ்ல 4 கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சரிதானே